அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங், வணக்கம். குரல் கதைக்கிறது கிளியரா கேக்குதா? நான் கதைக்கிறது கிளியரா கேக்குதா? ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு நாங்கள் 2027 மாணவர்களுக்கான ஃபெஸ்ட் எலக்ட்ரிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, கவனிங்க. 2027 மாணவர்களுக்கான இன்னைக்குள்ளே எலக்ட்ரிக்கல் கிளாஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்படிதானே? சரி. இப்போ நம்மளே தெரியும், ஆட்டோமொபைல் ஒரு பக்கம் சப்ஜெக்ட் மூவ் ஆன் ஆகி கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30% கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆட்டோமொபைலில். ஸோ அதே நேரத்தில் நாங்கள் ஆட்டோமொபைல் முடிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப லேட் ஆகிரும். கொஞ்சம் ஏலிய சிலபஸை முடிக்கணுங்கிற ஒரு தேவை இருக்கிறதால கொஞ்சம் என்ன செய்வோம், நாங்கள் இறங்கி ஓடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நானும் நீங்களும் சேர்ந்து ஆரம்பிச்சிக்கிறோம். ஸோ ஒரே டைமில் 2 யூனிட் ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகி கொண்டிருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் நடக்கும்போது ஆட்டோமொபைல் முடியும். ஆட்டோமொபைல் முடிஞ்சுன்னா அது அந்த ஆட்டோமொபைல் டைமுக்கு வேற ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பெரலலாக 2 யூனிட்டை கொண்டு போய்கிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கு இன்றைக்குள்ள கிளாஸ் லிங்க் எல்லாருக்குமே இருக்கும் ஆல்மோஸ்ட். எனது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாருக்கும் அந்த லிங்க் ஃப்ரீயாக கொடுக்குறது. ஸோ எல்லாரும் ஜாயின் ஆகியிருப்பீங்க. ஸோ அடுத்த கிளாஸ் ஃபீஸ் பே பண்ணாக்களுக்கு மட்டும்தான் அதுக்கான லிங்க் வழங்கப்படும். ஓகே, ஸோ நாங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், இந்த யூனிட் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நான் அந்த யூனிட்ல நாங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிட்டு தான் அதை ஆரம்பிப்பேன். ஏன்னா என்னெல்லாம் படிக்கணும் இதுக்குள்ள. இடெக் படிக்க ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு சொன்னேன் இடெக்ல என்ன படிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நான் சொல்றது இந்த யூனிட்ல நாங்க என்னென்ன மெயின் ஹெட்டிங் என்ன அப்படிங்கிறத நாங்க பார்க்க போறோம். சரி, இப்போ முதலாவது நாங்க விளங்க வேண்டிய விஷயம், இந்த யூனிட்ல பேசிக் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது இந்த வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, தடைண்டா என்னங்கிறத பத்தி நாங்க முதலாவது அடிப்படை மின்னை பத்தி நாங்க படிப்போம். இப்போ இந்த இடத்துல வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டர் சம்பந்தமா நாங்க இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ பேசிக் இதுதான். முதலாவது அடிப்படை மின்னோட்டம், மின்னழுத்தம், தடை, இவங்க என்னங்கிறத பத்தி இதுதான் மெயின். இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கலையும் செகண்ட் இயர்ல வர எலக்ட்ரிக்கல் எல்லாத்துலையும் எலக்ட்ரானிக்லையும் இவங்களை பத்தி அந்த வோல்டேஜ், அந்த கரண்ட், ரெசிஸ்டர், அதே நேரத்தில் பவர் யாரு, அதே நேரத்தில் பவரை பத்தி நாங்க பார்ப்போம். ஏன்னா ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம், இந்த இவங்களை வச்சு நாங்க என்னென்ன வேலைகளை செய்வோம், இவங்களுக்கான ரெசிஸ்டர் துணியறதுக்கான சமன்பாடுகள் என்ன, ரெசிஸ்டர் வகைகள் என்ன, இதை பத்தின விஷயத்தை அடுத்த கட்டமா நாங்க படிப்போம். ரெசிஸ்டரை ஃபைண்ட் பண்றது, என்னென்ன கலர் கோட் வச்சு ரெசிஸ்டரை ஃபைண்டிங் பண்றது. அதுக்கு பிறகு நாங்க பார்க்கறது இந்த இடத்துல, அதாவது கரண்ட் லோ, கேசிஎல், கேவிஎல், கேச் ஆஃப் த கரண்ட் லோ, ஏன்னா கேச் ஆஃப் த வோல்டேஜ் லோ, ஏன்னா அதே போல நம்மளுக்கு மெக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி, வழக்கை தக்கை திருகு விதி, அதே போல நாங்க பிளம்பிங் விதி, பிளம்பிங்ல விதியை பத்தி இங்க நார்மலா சொல்லுவேன், செகண்ட் இயர்ல டீப்பா படிச்சு தருவேன். சரியா? பிளம்பிங் வழக்கு இடக்கை விதிகள், லென்ஸின் விதி, பரடேயின் விதி, இந்த மாதிரிலாம் இந்த சப்ஜெக்ட்ல கண்டினியூ ஆகும். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த கடமை பார்க்க போறது என்ன, இந்த தடை தூண்டி கொள்ளளவு. யாரு இந்த தடையை பத்தி, தடைக்குள்ளால நேரோட்டம் செல்லும் போது என்ன நடக்கும், தூண்டிக்குள்ளால நேரோட்டம் செல்லும் போது என்ன நடக்கும், கொள்ளளவுக்குள்ளால நேரோட்டம் செல்லும் போது என்ன நடக்கும், இது பத்தின விஷயத்தை நாங்க என்ன செய்வோம் அடுத்தடுத்த கட்டமா பார்ப்போம். அடுத்தது நாங்க பார்க்க போறோம் இதே தடை தூண்டி கொள்ளளவு. யாரு இந்த ஆர்எல்சி, 2 சப்ஜெக்ட். ஒன்னு டிசி கரண்ட் போக்கல என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதே நேரத்துல இந்த ஏசி கரண்ட் இவங்களுக்குள்ள போக்கல என்ன நடக்கும், ஏசி டிசி என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். ஏசிக்குன்னா என்ன, டிசி என்ன பின்னு சொல்றேன். ஒவ்வொன்றா படிக்க போறோம் நாங்க. சோ இதை பத்தி நாங்க பார்ப்போம். கடைசியா நாங்க பார்க்க போறது ஹவுஸ் வயரிங். சரியா? வீட்டு மின் சுற்று. வீட்டு மின் சுற்று அப்படின்னு சொல்லல நம்மளுக்கு தெரியும் என்னது, லைட் எப்படி கனெக்ட் பண்ற, ஃபேன் எப்படி கனெக்ட் பண்ற, பிளக் பேஸ் எப்படி கனெக்ட் பண்ற, ஆர்சிசிபி என்ன, எம்சிபி என்ன, ட்ரிப் சுவிட்ச் என்ன, பிரேக்கர் என்ன,
வீட்டில் இருக்கிற எல்லா கட்டமைப்பையும் நாங்கள் பொருத்துறது, ஆளிகளோட வகைகள் என்ன, வீட்டு ஐஇஇ அதாவது இன்டர்நேஷனல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ரூல்ஸ் ஐஇஇ ரூல்ஸ்னா என்ன, இது பத்தின விஷயத்தை நாங்கள் வந்து என்ன செய்வோம் அடுத்த கட்டமா அதுல பார்ப்போம். ஸோ முதலாவது நம்மளுக்கு எல்லாருக்கும் மிக ஒரே ஒரு பிரச்சனை, ஓ லெவல்லையும் சயின்ஸ்லையும் நீங்க படிச்சிருப்பீங்க வோல்டேஜை பத்தி, அதே நேரத்தில் கரண்ட்டை பத்தி படிச்சிருப்பீங்க. ஒரு தத்துவத்தை சொல்லி சும்மா முடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி சிலாக்கள் வந்து இலத்திரன்களில் ஓட்டமே மின்னோட்டம், ஏன்னா இலத்திரங்களுக்கான ஓட்டமே மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல அது நம்மளுக்கு விளங்குற மாதிரி அதை நாங்கள் பார்க்க போறோம். இந்த வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்னங்கிறத நம்மளுக்கு விளங்குற மொழியில நாங்க பார்க்க போறோம். முதலாவது அதுதான் மெயின். சரியா? முதலாவது அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். ஓகே, இப்போ முதலாவது விஷயம் என்ன, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் என்ன, V சமன் V நேர்விகித சமன் I. முதலாவது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்தது வோல்டேஜும் கரண்ட்டும், மின் அழுத்தம் மின்னோட்டம். ஏன்னா வோல்டேஜை நாங்க வந்து வீன்னு சொல்லி நாங்க குறியிடுவோம். ஏன்னா வோல்டேஜை நாங்க மின் அழுத்தத்தை நாங்க வந்து வீன்னு சொல்லி சொல்லுவோம். இதை நாங்க வந்து எம்பியர் அப்படின்னு சொல்லுவோம், எம்பியர். ஸோ இது என்னது, இது வந்து குறியீடு, இது வந்து அலகு. ஸோ இவங்க யாரு, இவங்க எல்லாமே குறியீடை தான் நாங்க டிஃபைன் பண்றேன், குறியீடு சிம்பிள். இவங்கெல்லாம் என்ன, அலகு. குறியீட்டுக்கும் அலகும் டிஃபரெண்ட் தெரியும். அலகுங்கிறத நாங்க அதுல 10 வோல்டேஜ் 20 வோல்டேஜ் 10 எம்பியர் 20 எம்பியர் அம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, இப்போ இந்த வோல்டேஜ்னா என்ன அப்படிங்கிறத நாங்கள் லேசாக விளங்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல நம்மளோட வீட்டில் நம்ம தண்ணி டேங்க் எடுத்துக்கொள்வோமே, தண்ணி டேங்க் எடுத்துக்கொள்வோம். இந்த தண்ணி டேங்க்ல இருந்து நம்மளுக்கு ஒரு குழாயினூடாக நீர் வலிஞ்சு வருது, நீர் ஓடி வருது. ஒரு தண்ணி டேங்க்ல இருந்து இந்த குழாயினூடாக நம்மளுக்கு என்ன வருது, நீர் வருது. சும்மா இந்த தண்ணி இதுக்குள்ள வருமா? இல்லை. ஒரு புவியீர்ப்பு அமுக்கம், நம்மளுக்கு புவியீர்ப்பு ஆரம்புடன் காரணமாக ஒரு அமுக்கத்தின் காரணமாக பிரஷரால தான் தண்ணி வரும். ஸோ அந்த இடத்துல இந்த பிரஷர் பண்றவர் யாரு, அந்த பிரஷர் போ 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 தள்ளுறவர் யாரு, யாரு யாரு அவர் தான் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த வோல்டேஜ் யார பிரஷர் பண்றாரு அப்படின்னா, தள்ளுறாரு அப்படின்னா கரண்ட்டை தள்ளுறாரு. அப்ப வோல்டேஜ் போற நேரத்துல அதுக்கு நேர்விகித சமமாக கரண்ட்டும் போகும். இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மின் சுற்றை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு மின் சுற்று உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தூய மின் சுற்றை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு நல்லா விளங்குற மாதிரி சொன்னா லேசா உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கப்படுத்தி. ஒரு சர்க்கிட் லைன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டிசி கரண்ட் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். டிசின்னு சொல்லக்கல, நாங்க இந்த இடத்துல யாரை சொல்லுவோம், இது வந்து ஓகே டிசி கரண்ட். மின்குமிழ் குறியீடு வட்டம் போட்டு நாங்க வெட்டி காட்டுவோம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது மின்குமிழ், வட்டம் போட்டு தர போட்டு அது மின்குமிழுக்கான குறியீடு. சோ டிசி கரண்ட்ல இதை நாங்க சொல்லுவோம் பிளஸ்ன்னு சொல்லுவோம், இதை நாங்க சொல்லுவோம் மைனஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த மின்குமிழுக்கு தேவையான வோல்டேஜ் 10 வோல்டேஜ். மின்குமிழ் நல்ல சிறப்பாக ஒளிரணும் அப்படின்னு சொன்னா 10 வோல்டேஜ் தேவை. விளையாச்சா? அதே நேரத்தில் இந்த மின்குமிழுக்குள்ளால செல்ல வேண்டிய மின்னோட்டம் வந்து 1 எம்பியர் சொல்றேன். மின்குமிழுக்குள்ளால செல்ல வேண்டிய மின்னோட்டம் வந்து 1 எம்பியர் மின்னோட்டம். அதுக்குள்ளால மின்னோட்டம் அப்படிங்கிறது இலத்திரன்களுக்கான ஓட்டம். ஓகே, நான் பொறுமையா ஒரு ஸ்டெப்பா கொண்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல நான் பேட்டரியை வைக்கிறேன், 10 வோல்டேஜ் பேட்டரியை வைக்கிறேன். இந்த பேட்டரியில இந்த இடத்துல இருந்து ஒரு வயரையும் இந்த இடத்துல இருந்து ஒரு வயரை கனெக்ட் பண்ணி நான் மல்டிமீட்டர்ல செக் பண்ணால் எனக்கு காட்டுறது இந்த இடத்துல 10 வோல்டேஜ். அப்படின்னா இந்த இடத்துல +10 காட்டுது, இந்த இடத்துல 0 காட்டுதுன்னு அர்த்தம். அப்ப எப்பவுமே இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது அழுத்த வித்தியாசம். சரியா? இப்ப ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, கொஞ்சம் கவனிங்க முக்கியமா. ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, சாப்பாடு டெலிவரி பண்ற வேலை, சரிதானே? கடையில சாப்பாடு இருக்குது, அது கொண்டு போயிட்டு வீட்டுக்கு கொடுக்கணும். கடையில சாப்பாடு எடுத்து கொண்டு போய் வீட்டுல கொண்டு கொடுக்கும், சரிதானே? கடையில இதை பொஸ் சொல்றாரு சாப்பாடை கொண்டு போய் கொடு. அப்ப அவர் சாப்பாடு எடுக்கிறார், 2 கிலோ சாப்பாடு 10 கிலோ சாப்பாடு எடுக்கிறார். 10 கிலோ சாப்பாடு எடுத்துட்டு 1 ஆம்பியர் ஸ்பீட்ல ஓடுறாரு.
ஓடிட்டு இந்த சாப்பாடை கொடுக்குறாரு 10 கிலோவை, 10 கிலோ சாப்பாடை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு திரும்ப 1 ஆம்பியர் ஸ்பீட்ல வீட்டை திரும்ப வராரு. சாப்பாடை வாங்குறாரு, தாங்க சாப்பாடை, சாப்பாடை தாங்க. 1 ஆம்பியர் ஸ்பீட்ல ஓடுறாரு, சாப்பாடை கொடுக்குறாரு, திரும்ப 1 ஆம்பியர் ஸ்பீட்ல வாராரு. அப்போ ஒரு சுற்றை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் தானே. இந்த இடத்துல பிளஸ் இருக்குது பாருங்க. எப்பவுமே வோல்டேஜ்ங்கிறது பிளஸ்ல இருந்து மைனஸ், கரண்ட் வந்து எப்பவுமே பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி தான் ஓடும். அப்ப கரண்ட் எப்பவுமே எங்க இருந்து எங்க ஓடும்? பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி ஓடும். அப்படின்னா என்ன அர்த்தம்டா, நம்ம ஒரு மின் சுற்ற ஒரு கட்டமைப்பு, ஒரு மின் கடத்தியை நாங்க எடுத்தோம்னா, மின்ன கடத்துறதை வச்சு நாங்க மூணு விதமா நாங்க பிரிக்கலாம். கடத்தி, காவலி, குறை கடத்தி. கடத்தினா என்ன? மின்ன நல்லா கடத்தக்கூடியவங்க, இரும்பு, செம்பு, அலுமினியம். குறை காவலின்னு சொன்ன, காவலின்னு சொன்ன என்ன? மின்ன கடத்தாது, ரப்பர், பலகை. குறை கடத்தினா மின்ன ஓரளவுக்கு கடத்தக்கூடியவங்க, சிலிக்கன், ஜெர்மனியம். அதை நாங்கள் செகண்ட் இயர்ல எலக்ட்ரானிக்ல படிப்போம். அது இங்க பாக்குறதுல குறை கடத்தி. குறை கடத்தி தான் எலக்ட்ரானிக்ஸே. எலக்ட்ரானிக்ஸ் என்று சொன்னாலே அது குறை கடத்தி தான். அது அங்க பார்ப்போம். சோ நல்லா விலை கொள்ளுங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. மின்ன நான் கொடுக்குறேன், இந்த இடத்துல வந்து கரண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, மின் இந்த இடத்துல இந்த ஒரு இரும்பு துண்டுகளால மின் ஓடுது அப்படின்னா, இதுல என்ன இருக்குன்னு சொன்னா, அந்த இலத்திரன்கள் இருக்குன்னா, இலத்திரன்கள் சுயாதீன இலத்திரன்கள் சொல்லுவோம். அதாவது ஒரு கருட கட்டமைப்புல இலத்திரன், புரோத்திரன், நியூத்திரன் அப்படின்னு சொல்லியிருப்பார். புரோத்திரன் அப்படிங்கிறவர் நேரேற்றம் கொண்டவர், இலத்திரன் அப்படிங்கிறது மறையேற்றம் கொண்டவர். சரியா? சோ இந்த புரோத்திரன் ஓடுறதை தான் நாங்க கரண்ட் ஓடுது அப்படின்னு சொல்லணும். புரோத்திரன் இப்படி ஓடுனா கரண்ட், இலத்திரன் இப்படி ஓடுவார். அப்ப நல்லா விலை கொள்ளுங்க. இந்த இடத்துல நான் வந்து மறையேற்றத்தை இப்படி கொடுக்குறேன், இலத்திரன்களை கொடுக்குறேன். இந்த இலத்திரன்களை உள்ளுக்கு தள்ளுற வேலை யார் செய்யறாரு? வோல்டேஜ் செய்யறாரு. போட 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 தள்ளுறாரு. யார்? இலத்திரன்களை தள்ளுறாரு. இலத்திரன் தள்ள இந்த இலத்திரங்களை போங்க, இந்த இலத்திரன் இப்படி வெளியால வரும். அப்ப இலத்திரன்கள் இப்படி ஓடுது அப்படின்னு சொன்னால், இலத்திரனுக்கு எதிரான திசையில புரோத்திரன் ஓடுது. அந்த புரோத்திரன் ஓடுறத நாங்க சொல்லுவோம் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கான அர்த்தம் என்ன? இலத்திரனுக்கு எதிரான ஓட்டம் மின்னோட்டம் என்று சொல்லுவாங்க. இலத்திரன் ஓடுறதுக்கான எதிரான ஓட்டம் மின்னோட்டம். அப்ப கடையில சாப்பாடு வாங்குறாரு, கொண்டு போன சாப்பாடு திரும்ப கொண்டு வந்தா பொஸ் அடித்து துரத்தி விட்டுருவா, போடா வெளியே அப்படின்னு. அவ சாப்பாடை கடையில வாங்குறாரு, கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. வாங்குற சாப்பாடு தான் வோல்டேஜ், கஸ்டமர்ட்ட கொடுத்துறாரு. பாருங்க, 10 வோல்டேஜ் கொண்டு போறாரு. இந்த இடத்துல இந்த லைட்டுக்கு 10 வோல்டேஜ் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதிலே விழுந்து படுத்து எழும்பிடுவாரு டெலிவரி பர்சன். இல்ல, திரும்ப வீட்டுக்கு வரணும், இல்லாட்டி திரும்ப கடைக்கு வரணும் அடுத்த டெலிவரி பண்றதுக்கு. அப்ப கரண்ட்ங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கேயும் லொஸ்ட் ஆகாது, எங்கேயும் இலக்க இயலாது கரண்ட். ஆனா வோல்டேஜ், ஆரம்ப வோல்டேஜ், இறுதி வோல்டேஜ் 0 +10. அப்ப இவங்க 2 பேருக்கு இடையான வித்தியாசம் தான் அழுத்த வித்தியாசம். அதைத்தான் நாங்க வோல்டேஜ் சொல்றோம். வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃபரண்ட், அழுத்த வேறுபாடு. அதைத்தான் நாங்க வோல்டேஜ் சொல்றோம். சோ இந்த இடத்துல 10 வோல்டேஜ், இந்த இடத்துல 10 வோல்டேஜ் அளவு கெபாசிட்டி கொடுப்படுது, சாப்பாடு கொடுப்படுது. இந்த சாப்பாடு இவர்களுக்கு கொடுத்துட்டு இவர் 0 வோல்டேஜ் வருவாரு 1 ஆம்பியர் ஸ்பீட்ல. அப்போ இது இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லலாம். ஒரு ரோட் எடுத்தீங்கன்னு சொன்னால், ரோட்ல போடுற வாகனத்தை நீங்க கன்சிடர் பண்ணுங்க இலத்திரன்களா. ரோட்ல போற வாகனம் தான் இலத்திரன்கள். பெரிய ஹைவேல நூத்துக்கணக்கான வாகனம் போய்கிட்டே இருக்கும், வாகனங்கள் தான் இலத்திரன்கள். இந்த வாகனம் போற ஸ்பீடு தானே, இந்த வாகனம் போற ஸ்பீடு அதுதான் கரண்ட். விளைச்சா? இந்த வாகனம் போற ஸ்பீடுக்கு தானே, அதுதான் கரண்ட். வாகனம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை நோக்கி போய் முடியுதா இல்லையா, போய் சேருதா இல்லையா, அதான் வோல்டேஜ்னு சொல்லு, ஆரம்பம் இறுதி. சோ வோல்டேஜ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லேசா விளங்குறா, சாப்பாடு மாதிரி. கரண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாடை கொண்டு போற நபர் மாதிரி. வோல்டேஜ் எடுத்துட்டு போய் நபருக்கு கொடுத்துட்டு திரும்ப வருவானமா வரும். அப்ப ஒரு சுற்றுல எப்பவுமே இந்த இடத்துல 1 ஆம்பியர் இருந்தா இந்த இடத்துலயும் 1 ஆம்பியர் தான்டா. ஆனா இந்த இடத்துல 10 வோல்டேஜ் இருந்தா இந்த இடத்துல 0 வோல்டேஜ். சோ ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்ப ஒரு சுற்றுல எப்பவுமே வோல்டேஜ் ட்ராப் ஆகும், இல்லாம போயிட்டு போன வோல்டேஜ் திரும்ப வந்தா கொண்டு போன சாப்பாடு டெலிவரி பண்ணாம அந்த டெலிவரி பர்சன் திரும்ப ஹோட்டலுக்கே வாரான், எனக்கு டெலிவரி பண்ணலான்னு. பொஸ் அடிப்பாய் கண்ணத்துல, என்னடா டெலிவரி பண்ணலாங்கிறா, சாப்பாடு வேஸ்ட் இல்லாடா உனக்கு அப்படிம்பாரு, அவன் இல்லையா? சோ அதுதான் விஷயம். சோ இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்குற மாதிரி பார்த்தா அதான் சாப்பாடு. இந்த சாப்பாடை கொண்டு போயிட்டு கொடுக்குற வேலை
டெலிவரி பர்சன் வேலை. அவன் டெலிவரி பர்சன் சும்மா போவான், ஒரு ஸ்பீட்ல போவான், ஒரு ஸ்பீட்ல திரும்ப வருவான். அப்ப எப்பவுமே பாருங்க இந்த சர்க்கிட்ல கரண்ட் இல்லாம போதா? கரண்ட் இல்லாம இல்ல. உங்களுடைய வீட்டுக்கு வர வோல்டேஜ் 230 வோல்டேஜ் 30 எம்பியர் வருது உங்களுடைய வீட்டுக்கு. உங்களுடைய வீட்டுக்கு வர கரண்ட் லைவுக்குள்ளால வர கரண்ட் நியூட்ரலுக்குள்ளால போகுதுடா. ஆனா உங்களுக்கு வீட்டுக்கு வர 230 வோல்டேஜும் ட்ராப் ஆகி 0 வோல்டேஜ் தான் போகுது. கொண்டு வந்த சாப்பாடை தந்துட்டு போகுது. ஆனா கொண்டு வந்த நபரு அங்க உங்க வீட்லயே வந்து தங்கிடுவானா? இல்ல. டெலிவரி பண்றவன் வந்துட்டு போய்த்திடுவான். அவன் வார ஒரு ஸ்பீட்ல போற ஒரு ஸ்பீட்ல. ஆனா கொண்டு வந்து தந்துட்டு போயிடுவான். ஒரு சாமானை தந்துட்டு போறான். அதான் வோல்டேஜ். அப்ப வோல்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா சுயாதீன இலத்திரங்களின் பாய்ச்சல் மின்னோட்டம் எனப்படும். எப்படி? இந்த சுயாதீன இலத்திரங்கள் பாயுது தானே, இந்த பாய்ச்சலை வச்சுதான் அந்த மின்னோட்டத்தை கணிக்கிறாங்க. இலத்திரனுக்கு எதிரான ஓட்டம் தான் மின்னோட்டம். அதாவது புரோத்திரண்ட ஓட்டத்தை கன்சிடர் பண்றாங்க அவனு. நீங்க புரோத்திரண்டு சொல்ல தேவையில்லை. இலத்திரனுக்கு எதிரான ஓட்டம், இலத்திரனுக்கு எதிரான ஓட்டம். ரைட்டா? இலத்திரன் எப்படி ஓடும்னா மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி ஓடும் இலத்திரன்கள். அப்ப புரோத்திரன் பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி வரும். அப்பதான் அந்த மின்னோட்டம் இலத்திரனுக்கு எதிரான ஓட்டம் மின்னோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மின்னோட்டத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா I சமன் Q by T. அதாவது சொல்றாங்க இந்த மின்னோட்டம் அப்படிங்கிறது பிள்ளைகள் கூலோம் கீழ் நேரம். அதாவது நாங்க சொல்லுவோம் கூலோம்ங்கிறது அலகு, இது வந்து குறியீடு. கூலோமுக்கு C, நேரத்துக்கான அலகு செகண்ட். சோ கூலோம் செகண்ட் மைனஸ் 1. எம்பியர் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குதாம்? கூலோம் செகண்ட் மைனஸ் 1. ஓரலகு நேரத்தில் சென்ற இலத்திரங்களுடைய எண்ணிக்கையை தான் நாங்க கூலோம் அப்படின்னு சொல்லுவோம். கூலோம் என்ன? ஓரலகு நேரத்தில் ஏற்கப்படும் ஏற்றங்களின் எண்ணிக்கை. ஒரு அலகு நேரத்துல எவ்வளவு இலத்திரன்கள் இதை தாண்டி போதும், அந்த தாண்டி போற அளவை தான் நாங்க கூலோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைச்சா? ஒரு குறிப்பிட்ட டைம்ல எத்தனை வாகனம் இதுக்குள்ள ஒரு ரோட் எத்தனை வாகனம் மாறுது? 1000 வாகனம் மூவ் ஆகுது, 10,000 வாகனம் போகுது. ஒரு செகண்ட்ல 10,000 வாகனம் இந்த இடத்த கிராஸ் ஆகுது. அதுதான் நாங்க கூலோம். அப்போ ஒரு அலகு நேரத்தில் எத்தனை இலத்திரங்கள் மூவ் ஆகுதோ அதான் நாங்க கூலோம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா டியூட் நான் உங்களுக்கு அனுப்புவோம், ஃபீஸ் பே பண்ண எல்லாருக்குமே டியூட் அனுப்புவோம். அதுதான் நாங்க சொல்லுவோம் கூலோம் செகண்ட் மைனஸ் 1. அதைத்தான் நாங்க எம்பியர் அப்படின்னு ஷோர்ட்டா சொல்றோம். ரெண்டுமே ஒண்ணுதான், எம்பியர்னு சொன்னாலும் சரி, கூலோம் செகண்ட் மைனஸ் 1. அப்ப இதுக்கான அலகு, இது குறியீடு. அலகு வந்து கூலோம், நேரத்துக்கான அலகு வந்து செகண்ட். சோ கூலோம் செகண்ட் மைனஸ் 1. அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லி இருக்கிறோம்? எம்பியர் அப்படின்னு சொல்றோம். எம்பியர் அப்படின்னு சொல்றோம். அப்ப எம்பியர்ங்கிறது சாப்பாடு கொண்டு போற மாதிரி கிடுகிடுன்னு ஓடி போயிட்டு சாப்பாடை கொடுத்து கிடுகிடுன்னு ஓடி வந்துருவான். இல்லைச்சா? வோல்டேஜ்ங்கிறது சாப்பாடு மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்ப வந்துடுவான். சாப்பாடை கொண்டு போகல, சாப்பாடை கொண்டு போவான், திரும்ப வரக்கல சாப்பாடோட வரமாட்டான். அப்போ இந்த இடத்துல நடக்குது, வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, எம்பியர் சர்க்குலேட் ஆகுது, சுத்துது. எம்பியர் வந்து உள்ளுக்கால ஓடிக்கிட்டே இருக்கும். கொண்டு போற வோல்டேஜ் அங்க கொடுத்து 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 திரும்ப வந்து சேர்ந்துடுவார் வீட்டுக்கு. இல்லைச்சா? கிளியரா? சரி தம்பி, விளங்கிச்சா இல்லையான்னு சொல்லுங்க அவசரமா. சரியா? அப்ப உங்களுக்கு லேசா விளங்குற மாதிரி சொல்ல போனா ஓரலகு நேரத்தில் ஏற்றங்களின் எண்ணிக்கை, ஏற்கப்படும் ஏற்றங்களின் எண்ணிக்கை மின்னோட்டம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவன் எவ்வளவு டெலிவரி பண்றானோ, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவன் எவ்வளவு ஃபுட் டெலிவரி பண்றானோ அதுதான் எம்பியர். இல்லைச்சா? ஓகே. சோ அதே மாதிரி இந்த வோல்டேஜ் அப்படின்னா என்ன? இந்த வோல்டேஜ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, சரியா பொறுமையா இருக்கணும். விளங்காதாக்களும் பொறுமையா இருங்க. ஏண்டா சில விஷயங்கள் சட்டுன்னு கிளிக் ஆகாது, சில ஆக்களுக்கு கொஞ்சம் டைம் ஒன்று எடுக்கும். ஆனா பின்னுக்கு விளங்கிடுவீங்க. சரியா? சோ ஜஸ்ட் a minute வெயிட். ஓகே. ஓரலகு மின்னேற்றத்தில் செய்யப்படும் வேலை மின்னழுத்தம் எனப்படும். அதாவது ஓரலகு மின்னேற்றத்தில், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா வோல்டேஜ் அப்படிங்கிறது வேலையின் கீழ் கூலோம். ஓரலகு மின்னேற்றத்தினால் செய்யப்படும் வேலை. அதாவது இந்த கூலம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு கரண்ட் உள்ளுக்கால பாஸ் ஆகுது தானே. ஏன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இவ்வளவு டெலிவரி பண்றானா இல்லையா, அதான் நம்ம கரண்ட் சொன்னோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எத்தனை டெலிவரி ஆகுது, எவ்வளவு ஸ்பீட்ல போறான் அவன், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சென்ற ஸ்பீட் தான்
இலத்திரங்கள்ட அந்த ஏற்றங்கள் எண்ணிக்கை தான் மின்னோட்டம் சொல்லும். அந்த ஏற்றங்கள் ஓரலகு ஏற்றங்களில் செய்யப்பட்ட வேலை எவ்வளவு வேலை செய்யுது இல்லையா? அப்ப நாங்க இதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? இதுக்கு ஜூல்னு சொல்லுவோம், இது சீன்னு சொல்லுவோம், கூலம். அப்ப நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஜூல் கூலம் -1 அதை நாங்க சொல்லுவோம் என்னண்டு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜூல் கூலம் செகண்ட் -1 அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்றாங்க? ஓரலகு மின்னேற்றத்தினால் செய்யப்படும் வேலை மின்னழுத்தம் எனப்படும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்றப்பட்ட இந்த ஏற்றத்தால மின்னோட்டத்தினால இதனால இதுக்குள்ள ஒரு வேலை நடக்குதா இல்லையா? லைட்டு பத்துதா இல்லையா? அந்த வேலையை தான் நாங்க சொல்றோம் மின்னழுத்தம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரிக்கு இந்த V சமன் IR அப்படிங்கிறவர் யாரு? இந்த V சமன் IR, அதாவது இந்த இடத்துல இந்த நேர்வீத சமனை இல்லாம ஆக்கி தான் யார் வாரார் அப்படின்னு சொன்னால், நேர்வீத சமனுக்காக ஒரு மாறிலி கொண்டு வராங்க. அந்த மாறிலியை பெறுகிறாங்க. அந்த மாறிலி தான் யார் அப்படின்னு சொன்னால் நம்மட தடை. யாரை பெறுகிறாங்க? விக்கு பதிலாக ஒரு மாறிலியை பெறுகிறாங்க. அப்ப வி நேர்வீத சமனுக்காக ஒரு மாறிலியை பெறுகிறாங்க. அப்ப சமன் ஆர் இன்டு ஐன்னு வரும். இப்ப இந்த அதைத்தான் நாங்க அப்படி எழுதுறோம், வி சமன் ஐஆர்னு எழுதுறோம். சோ இந்த ஒரு சமன்பாடு தான் உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரத்தின் கரண்ட் ஃப்ளோக்கான எல்லாத்துக்குமான என்ன கன்செப்டா இருந்தாலும் நாங்க அப்ளை பண்ற ஒரே ஒரு அடிப்படை ஈக்குவேஷன் V ஈக்குவல் I இன்டு ஆர். இதுல இருந்து வார அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அர்த்தத்தை சரியா விளங்கணும். இந்த ஆர்ட பெருமானம் கூடிச்சுன்னு சொன்னா ஐட பெருமானம் குறைஞ்சி வோல்டேஜை சமப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன், கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இந்த லைட் சொல்றேனே, இப்போ இந்த இடத்துல நான் கொடுக்குற வோல்டேஜ் வந்து சொல்லுங்க 20 வோல்டேஜ் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. 20 வோல்டேஜ் வச்சுக்கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 வோல்டேஜ் தான் இந்த இடத்துல கொடுக்குறேன். எத்தனை வோல்டேஜ் கொடுக்குறேன் பிள்ளைகள்? 20 வோல்டேஜ் கொடுக்குறேன். சரியா? உங்களுக்கு விளங்கிக்கொள்ளுங்க, 20 வோல்டேஜ் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆனா இந்த லைட்டுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து 10 வோல்டேஜ். இப்ப இந்த லைட்டுக்கு என்ன நடக்கும்? உன்னால 10 கிலோ தான் சாப்பிடு, ஆனா உனக்கு 20 கிலோ சாப்பிட தார, நீ என்ன செய்வா? 20 கிலோ கொண்டு டெலிவரி பண்றேன், உனக்கு கொண்டு தாரேன். இப்ப நீ என்ன செய்வா சொல்லு? எல்லாம் சாப்பாட்டோட கனெக்ட் ஆகிற. பசிக்கிற டைம் பார்த்து இந்த மனுஷன் சாப்பாடை பத்தி கதைச்சு டென்ஷன் பண்றாரு. ஆமாடா, எனக்கும் தானே பசிக்குது, இவ்வளவு நேரம் ஆட்டோமொபைல் செஞ்சுட்டு இப்ப எலக்ட்ரிக்கல் செஞ்சு கொண்டிருக்கிறேன். சரி சொல்லு. 10 கிலோ தான் உனக்கு தின்னேலும், டெலிவரி பேசன் கொண்டு 20 கிலோ தந்துட்டான், தின்னு அடைச்சு வாய்க்குல வச்சு குத்துறான், சாப்பிடுன்னு சாப்பாடு வீண் வேற செய்யாம. இப்ப என்ன செய்வா? வவுறு வெடிச்சு வவுறு ஊதி வவுறு வெடிச்சிருமா இல்லையா? 7 மானத்தான் தான் தின்னேலும், எல்லாத்தையும் போட்டு தின்னேலாதடா. எவ்வளவு ஏழுமோ அவ்வளவுதான் தின்னேலும், எல்லாத்தையும் போட்டு தின்னேலா. சோ இந்த 10 வோல்டேஜ் மேலதிகமா வார அந்த 10 வோல்டேஜ் இவருக்கு தேவை 10 தான். இவருக்குள்ள இழக்கப்பட வேண்டிய வோல்டேஜ் பெருமானம் 10 தான். ஏன்னா 10 வோல்டேஜ் தான். அப்ப மேலதிகமா வர 10 வோல்டேஜ் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு தடையை நாங்க வச்சோம்னு சொன்னால், இந்த தடை அந்த 10 வோல்டேஜ் நுகரக்கூடியமே நம்ம இருக்கும். அப்ப வோல்டேஜை பொறுத்த மட்டும் தடையை பொறுத்த மட்டும் பாருங்க. இப்ப இவருக்குள்ள 10 வோல்டேஜ், அப்ப இவருக்கு 10 வோல்டேஜ். இப்ப இவரு 20 கிலோ கொண்டு போனா இவருக்கு 10 கிலோ கொடுப்பார், இவருக்கு 10 கிலோ கொடுப்பார். இல்லையா? அப்ப கொண்டு போனவர் ஓன் ஸ்பீட் எம்பியர் மாறாது. இங்க 5 எம்பியர்னா இங்க 5 எம்பியர், இங்க 5 எம்பியர் தான். இல்லையா? ஆனா கொண்டு போன சாப்பாடு இங்கேயும் 10 கிலோ, மிச்ச 10 கிலோ இங்க. அப்ப திரும்ப வரதுல 0 கிலோவா வருவார். கொண்டு போகல 20 கிலோ, வரக்கல 0 கிலோ. அப்ப இந்த தடைங்கிறவர் யார் அப்படின்னா, ஒரு சுற்றினூடாக செல்லக்கூடிய மின் அழுத்தத்தை, அதாவது வோல்டேஜை கட்டுப்படுத்தக்கூடியவர், எம்பியரை குறைக்கக்கூடியவர் சொல்லலாம். வோல்டேஜை தின்னக்கூடியவர், வோல்டேஜை தின்றார் அவரு, எம்பியர் ஸ்பீடை குறைக்கிறாரு. அது எப்படி குறைக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், வீட பெருமானம் உங்களுக்கு இங்க பாருங்க, இங்க கொஞ்சம் கவனிங்க. விங்கிறது ஐ இன்டு ஆர். நல்லா பாருங்க, வி 10 தான் இருக்குது. அப்ப இது 10 தர 1 10 வருமா இல்லையா? இப்ப சப்போஸ் தடையிட பெருமானம் 2 கூடிச்சுன்னு சொன்னா எம்பியர் பெருமானம் 5 குறைஞ்சு தான் அது 10 தரும். சப்போஸ் தடையிட பெருமானம் 4 ஆகிட்டுன்னு சொன்னால் இது 2.5 ஆகுனா தான் அது 10 தரும். பாருங்க,
தடை பிரமாணம் கூட 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 கரண்ட் அளவு குறைதா இல்லையா? அப்ப தடை வர 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 என்ன செய்யும்? கரண்ட் ஸ்பீட் குறையும். ரோட்ல போக்கல ரோட்டு ஃப்ரீயா இருந்தா டக்கானு டெலிவரி பண்ணிட்டு வந்துருவான். மழை பெய்யுது ஒரு தடை, நிறைய வாகனம் ரோட்ல நிக்குது ஒரு தடை. இப்ப ஸ்பீடா அவனுக்கு டெலிவரி பண்ண ஏழுமா? கரண்ட் ஸ்பீடா ஓடி போய் ஓடி வருவாரா? இல்ல. இப்ப விளங்குதா? இந்த தடைங்கிறது யாரு அப்படின்னா, நம்ம டெலிவரி பர்சன் சாப்பாடு எடுத்துட்டு ஸ்பீடா போற நேரத்துல அந்த சந்தர்ப்பத்தில் இடையில போலீஸ்காரன் மறைக்கிறான், இடையில மழை பெய்யுது, இடையில சாப்பாடு கொண்டு போற நேரத்துல இடையில என்ன நடக்குது? டிராபிக் ஃபுல் பிளாக் ஆகிக்குது, சிக்னல் வெயிட் பண்றான். அலைச்சா இடையில போலீஸ்காரன் மறைக்கிறான். மறைக்கும் போது கொண்டு போன சாப்பாடுல 2 பாக்ஸ என்ன போலீஸ்காரன் கேட்கிறான், பசிக்குது எனக்கு ஒரு பாக்ஸை தந்தா உன விட்டுருவேன், ஏன்னா இவன் லைசன்ஸ் இல்லாம வந்துடும். அப்ப இவனுக்கு ஒரு பாக்ஸை கொடுக்குறான். 20 கிலோ பாக்ஸ்ல 10 கிலோ பாக்ஸை போலீஸ்காரனுக்கு கொடுத்துறான். மிச்ச 10 கிலோ கொண்டு போய் டெலிவரி பேசனுக்கு கொடுக்குறான். 20 கிலோ சாப்பாடு எடுத்துட்டு போறான். போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். என்ன சிக்னலை ஏன் பாஸ் பண்ணிட்டு வந்தா பாக்குறான், சாப்பாடு இங்கிற பிரியாணி உணிக்கிற பேக்கல. சரி 10 கிலோ தந்துட்டு போ. மிச்ச 10 கிலோ கொண்டு போயிட்டு டெலிவரி பேசனுக்கு கொடுக்குறான். திரும்ப வெறுங்கையோட வாரான் வீட்டுக்கு. விளங்குதா சொனங்குதா? சொல்லுங்க பாப்போம். விளக்கமா சொனக்கமா? NS 400 எங்க என்றாலும் போகலாம். NS 400 அந்த சவல் பைக்காடா? NS பைக்னு சொன்ன அந்த சவல் பைக்னு சொல்லுவோம் அதானே? NS வாங்கினா சவல் ஃப்ரீண்டு அந்த பைக்கா? NS பைக்கு நான் வச்சுக்கிற பேர் அதான், சவல் பைக். NS பைக்ல சவல் பைக். ஒரு காலத்துல NS மார்க்கெட்டே இல்லாத நேரத்தில் NS வாங்கி புதுசா ஓடி திரிஞ்ச ஒரு ஆள் நான் தான்டா, 2018. இல்லைச்சா? இப்பதான் வச்சு படம் காட்டி திரியிறான் முக்காசி பையங்க. நம்ம NS அப்பவே வச்சு படம் காட்டி திரிஞ்சாங்க. சரியா? சரி விடுங்க, அது ஏன் கதையை கேட்பானே. ஸோ அதனால NS கண்ட்ரோல் இல்லை, அதான் பிரச்சனை. NS வந்து இந்த பாடி பில்டு வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் அவனோட. அதனால NS என்னத்தான் சிசி கூட இருந்தாலும் பாடி பில்டு, ஹெண்டில் ஸ்ட்ரக்சர், சீட்டிங் பொசிஷன், பாடி ஃபோர்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணணும். வடிவா இருக்குது தவிர பாடி வெயிட் இல்லை, ரெண்டாவது பாடி கண்ட்ரோல் இல்லை. நினைச்சா ஆனால் வடிவா ரோட்ல ஓடலாம், கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கன்னா தூக்கி வீசி விட்டு முடிச்சு. ஸ்ட்ரக்சர் வைஸ் ஃபெயிலியர். அது இன்ஜின் வைஸ் ஓகே, பட் இன்ஜின்லேயே சில சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஆனால் சில சில விஷயத்தில் ஃபெயிலியர் இருக்குது. இல்லைச்சா? நீங்க சொல்லாங்க சார் நானும் NS தான் வச்சுக்கிறேன், நீங்க நம்மளுக்கு கூடாங்க சார் அப்படின்னு. நீ வச்சுக்கிற NS பார்க்க முடுக்க உனக்கு முடுக்க NS பார்த்தாள்னா, உனக்கு முன்னு NS வச்சு வீலிங் வீலிங் டயர்லாம் வீலிங் பண்ணி தெரிஞ்சால் சரியா, நீ என்னத்தான் சொன்னாலும் நம்மகிட்ட எடுப்படாது. ஸோ அதனால யோசிச்சுக்கிறீங்க. பைக் வாங்குறத வாங்கத்தான் நல்ல பைக்கா இருக்கணும் இல்லை, கட்டாயம் நம்மளுக்கு அது நம்மளுக்கான எஃபெக்டிவான ஒரு பைக்கா இருக்கணும், நம்மளோட பர்பஸ்க்கான பைக்கா இருக்கணும். இல்லைச்சா? ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து கெத்துக்கு எடுக்கிறோம், கெத்துக்கு எடுத்துட்டு நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சாமானை எடுத்து வைக்கிறது தலையை சுத்தி தெரியுது, அதை எங்க வைக்கிறது இதை எங்க வைக்கிறேன்னு இல்லையா? எடுக்கத்தான் வேணும் இல்லைன்னு இல்லை. ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் இந்தியன் பைக்ஸ்ன்னு சொல்லக்கல அதுல நல்ல ஒரு எஃபெக்டிவான அவுட்புட் கொடுக்கலாம் ஹொண்டாடைக்கு. வேலைச்சா ஹொண்டாட அந்த என்னது நம்மளுக்கு சொல்லலாம், இந்த எப்படின்னு சொல்ல, ஹோண்டா ஷைன் யூனிகார்ன் 125cc வருது. யூனிகார்ன் ஒரு பைக் இருக்குது, ஹோண்டா ஷைன் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் 160 வந்து நாங்கள் சொல்லிலும் வந்து என்னது நம்மளுக்கு 160 வரையிலனா 160. அதே போல வந்து யமஹா அடைக்கு நாங்கள் கொஞ்சம் கேரண்டி கொடுக்க. யமஹா வேசன் 2க்கு ஓகே, எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம். வேசன் ஃபூம் ஓகே, கொஞ்சம் ஓகே. மற்றபடி பஜாஜ் வந்து நல்லம்னு சொல்லக்கொள்ள எனக்கு தெரிஞ்ச மட்டும் பிளட்டினாட கொஞ்சம் இந்த டேங்க் ஃபெயிலியர் எல்லாம் இருக்குது. அதே போல சிட்டி 100ல சின்ன சின்ன ஃபெயிலியர் இருக்குது. மற்றபடி இந்த எக்கானமியா நல்ல பைக்குன்னு சொன்னா பிளட்டினா சிட்டி 100 சொல்லலாம். அது N160 நான் வச்சிருந்தா வச்சு வச்சு வித்தேன் நான். இல்லைச்சா? N160லையும் சில சில ஃபெயிலியர் இருக்குது, அதே போல NS200 ஃபெயிலியர் இருக்குது. ஆனா பாவிக்கிற மாதிரி பாவிச்சா நல்ல மெயின்டைன் ஆகும். ஸோ எல்லாத்தையோட பெஸ்ட்னு சொல்ல போனா இந்தியன் பைக்ல ஹங்க் ஹங்க் ஹீரோட வந்து ஹீரோ ஹோண்டா ஹங்க் இருக்குது, முந்தி வந்த ஹங்க், இப்போ வர ஹங்க் இல்லை. இப்போ வந்த அந்த ஹங்க் இல்லை, முந்தி வந்த ஹங்க் நான் வச்சிருந்தேன். நான் யூனிவர்சிட்டி படிக்கிற அந்த ஹங்க் தான் வச்சிருந்தேன். எனக்கு வந்து அப்படி கம்ஃபர்ட், எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ரைவ் பண்ண உடம்புல டயர்டே காட்டாது, அப்படி கம்ஃபர்ட் ஆகிக்கும். அதே போல் வேர்சன்
4 வேர்ஷன் 3 வேர்ஷன் 4ம் ஓகே அந்த அந்த பாடி ஸ்ட்ரக்சர்களாக ரிலாக்ஸாக இருந்து போகலாம். மற்றது என்ன நான் பார்த்த வரையில் ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு கம்ஃபர்ட் ஜோன் நிற்குது. ஸோ எனக்கு அந்த இடத்துல அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்துச்சு. சரி சரி இப்போ விஷயத்துக்கு நான் வரேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் சொன்னேன் வோல்டேஜ்ங்கிறது ஒரு மாறிலியாக நாங்கள் வச்சுக்கிட்டு 10 வோல்டேஜ்னு சொன்னாடா இந்த இடத்துல சொல்ல இப்போ 100ன்னு சொல்லுவோமே 10 தர 10 நம்மளுக்கு தெரியுமே V சமன் I இன்டு ஆர் ஏன்னா I இன்டு ஆர். இப்போ நம்மளுக்கு யோசிச்சு பாரு இந்த 100 பெருமானம் தரவணும். நான் வந்து தடையிட பெருமானத்தை கூட்டுறேன். எப்படி தடையிட பெருமானத்தை வந்து நான் 20ஆக கூட்டுறேன். அப்ப இது 5ஆக குறையும் பாருங்க. அப்போ தடை பெருமானம் கூடும்போது மின்னோட்டத்திற்கு பெருமானம் குறையுது. அப்ப தடை கூட 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 என்ன செய்யும்? மின்னோட்டம் குறையும். தடை கூட 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 மின்னோட்டம் குறையும். இல்லை ஜன சொல்ல வாருங்க. தடை கூட 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 மின்னோட்டம் குறையும். இதை முதலாவது விலை கொள்ளுங்க. அப்போ உங்க வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னது? கொஞ்சம் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிற. சரி சரியா? வோல்டேஜை பொறுத்த மட்டும் நீங்க விலையும் கொள்ளுங்க. என்னது? வோல்டேஜ் மாறிலியாக இருக்கிற நேரத்துல மின்னோட்டமும் தடையும் பெருக்கி தான் அந்த வோல்டேஜை தருது. ஸோ எப்பவுமே எந்த சுற்றாக இருந்தாலும் அதுல அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு தடை பெருமானம் காணப்படும். சரி இப்போ இந்த தடையை பொறுத்த மட்டும் நாங்கள் தடையை பயன்படுத்தி மின்னோட்டத்தை நாங்கள் துணிகிறோம். தடையை வச்சு நாங்கள் வரோம். இப்போ இந்த சமன்பாடை நாங்கள் வந்து பிரதியிட்டோம் அப்படின்னு சொன்னா V சமன் I இன்டு ஆர்னு சொல்லி எடுக்கலும். அதே நேரத்தில் ஐயை வச்சு நாங்கள் என்ன காணலும் V இன் கீழ் ஆர்னு சொல்லி வோல்டேஜை தடையால பிரிச்சா நம்மளுக்கு I கிடைக்கும். ஆர் சமன் V இன் கீழ் ஐன்னு சொல்லி நாங்கள் இந்த சமன்பாடை இந்த இடத்துல எடுக்கணும். அப்போ நாங்கள் நம்மளுக்கு கேள்வியை பொறுத்த மட்டும் நாங்கள் அதை வச்சு மாறி மாறி காணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ கேள்வி ஒன்று செஞ்சு காட்டுறேன். இப்போ நாங்கள் ஒரு சுற்று எடுக்கிறோம்னு வைங்களேன். இந்த இடத்துல ஒரு தடை இருக்குது. தடையிட குறியீடை நாங்கள் ரெண்டு மாதிரி காட்டலாம். ரெண்டையும் தாங்க காட்டணும். ஒன்று நாங்கள் இப்படி வரி வரி கோடாமல் காட்டலாம், அல்லது நாங்கள் பாக்ஸ் பண்ணி காட்டினாலும் அது தடைத்தான். சரியா? இந்த இடத்துல நான் வந்து ஒரு மின்குமிழ பொறுத்துறேன். நல்லா பாருங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு பெரிய ஒரு பிழையை தடுக்கும். ஸோ அதனால பொறுமையா கவனிக்கணும் சில சில விடயங்களை. இப்ப நான் இந்த இடத்துல வந்து 1 கிலோ ஓம் தடை கொடுக்குறேன். இதுலயும் நான் வந்து 500 ஓம் தடை கொடுக்குறேன். சரியா? உங்களுக்கு முதல்ல ஒரு தடையை வச்சு விளக்கப்படுத்துமே. ஏன் 2-3 தடைக்கு போனேன். முதல்ல ஒரு தடைக்கு நான் வரேன். இதுல வந்து 1000 ஓம் 1000 ஓம் தடையை வந்து நாங்க குறியீடு எப்படி எடுப்போம்? ஓம்னு சொல்லி எடுப்போம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன செய்றேன்? இந்த VLED இந்த வோல்டேஜ் எல்இடி லைட் ஒன்று VLED வோல்டேஜுக்கான எல்இடிக்கான வோல்டேஜ் சொல்றேன். நம்மளுக்கு இவருக்கு என்ன செய்வேன்? 10 வோல்டேஜ் இவர் எடுக்கிறார் அப்படின்னு சொல்றேன். சரியா? இந்த இடத்துல 1000 ஓம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் 20 வோல்டேஜ் கொடுக்குறேன். நல்லா விளைக்கும். இந்த இடத்துல நான் 20 வோல்டேஜ் கொடுக்குறேன். ஓகே. இப்ப முதலாவது கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், சுற்றின் மின்னோட்டம் யாது? சுற்றின் மின்னோட்டம் என்னன்னு கேட்கிறேன். சொல்ல போறேன். டூ இட் ஃபாஸ்ட். எப்படி மின்னோட்டத்தை பார்க்குறேன்? உங்களுக்கு 1 by 1 தான் கொண்டு போகிறேன். பொறுமையா கவனிக்கணும். எல்லாத்துக்கும் அவசரப்படையலாம். சரியா? சில விஷயங்கள் வந்து விளங்கிட்டு சின்ன டைம் ஒன்று எடுக்கும். அவசரப்படக்கூடாது. நான் ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? முதலாவது பிரச்சனை இந்த அலகு மாற்றம். ரெண்டாவது அந்த 10 அடுக்குகளை பத்தி கன்சிடர் பண்ணி யோசிக்கிறது. மூணாவது சமன்பாடு சரியான முறையில பிரதியிட தெரியாம பிளவுகிறது. கன்செப்ட் தெரிஞ்சுக்க சமன்பாடு பிரதியிட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப நம்ம சொல்லுவோம் என்ன சப்ஜெக்ட், இப்ப 20 வோல்டேஜ் இவர் கொடுக்குறாரு. அப்ப இவருக்கு 10 வோல்டேஜ் வேணும். மிச்சப்பட்ட 10 வோல்டேஜ் யாருக்கு போகும்? இவருக்கு தான் போகும். அப்ப நம்மளுக்கு தெரியும் V சமன் I into R. அப்ப I சமன் V over R. அப்ப V ட பெருமானம் எவ்வளவு? 10 வோல்டேஜ் தடைக்கலால போகுது. என்ன தடையில பெருமானம் எவ்வளவு? 1000 ஓம். அப்ப நாங்க இதை சுருக்கினா என்ன வரும்? இந்த ஒரு சைஃபர் இந்த ஒரு சைஃபர் வெட்டு பெற்றோம். 2 சைஃபர் கீழே இது. அப்போ 1 கீழ் 100. இதை நாங்க எப்படி சொல்லலும்? சைஃபர் தசம் சைஃபர் ஒரு எம்பியர்னு சொல்லலும். சொல்லலுமே 2 சைஃபர் இருந்தா 2 தசம் தானே முன்னு கொண்டு போகலாம்.
2 சைஃபர் இருந்தா 2 தசம தானே முன்னுக்கு கொண்டு போலாம். இதை வேற எப்படி சொல்லலன்னு சொன்னால் 10 மில்லியம்பியர், அதாவது 10 தர 10 மறை 3 எம்பியர்னு சொல்லலாம். இதை வேற எப்படி சொல்லலன்னு சொன்னால் 10 மில்லியம்பியர்னு சொல்லலாம். என்னடா திடீர்னு 10 மறை 3 10 மில்லியன்ல இருக்கிறாரு, இதெல்லாம் சொல்லவே இல்லை, திடீர்னு சொல்றாரே, என்ன தரா இது சொல்ல வராரு இவர் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க தானே? ஓகே, நிறைய பேர் கேட்கிற ப்ராப்ளமை நான் சால்வ் பண்றேன். சரியா? ஓகே. ஸோ நிறைய பேர் கேட்கிற ப்ராப்ளம் சின்ன பேசிக் ப்ராப்ளம் தான் கேட்காங்க. அப்போ இந்த இடத்துல வர விட மில்லி எம்பிஎல்ல கேட்டால் நாங்கள் மில்லி எம்பிஎல்ல சொல்லணும், எம்பிஎல்ல கேட்டால் எம்பிஎல்ல சொல்லலாம். அது டிபெண்ட் ஆன் அவங்களோட கேள்வியை பொறுத்து மாறும். சில பாஸ்பேப்பரில் மில்லி எம்பிஎல்ல விட கேட்பா, நம்ம யோசிக்கிறது எம்பிஎல்ல விடைய வச்சுக்கிட்டு எல்லாமே ஒன்று தான், 10 மில்லி எம்பிஎல். அப்போ நாங்கள் இதில் விளங்கணும் பாருங்க. இந்த இடத்துல என்ன செய்யறாராம், 10 மில்லி எம்பிஎல்ல கரண்ட் இப்படி ஓடுது, 20 வோல்டேஜ் எடுத்துட்டு 10 மில்லி எம்பிஎல்ல ஓடுறாரு. ஓடி இவருக்கு 10 வோல்டேஜ் கொடுக்காரு, இவருக்கு 10 வோல்டேஜ் கொடுக்காரு, திரும்ப 10 மில்லி எம்பிஎல்ல திரும்ப வராது. அப்படின்னா அர்த்தம் என்ன, இந்த இடத்துலயும் 10 மில்லி எம்பியர் தான், இந்த இடத்துலயும் 10 மில்லி எம்பியர் தான். விளைச்சா இந்த வரக்குள்ள 10 மில்லி எம்பியர் போகுது, திரும்ப 10 மில்லி எம்பியர் திரும்ப வருது. நான் சொல்ல வரது விளங்குதா? ஆனா கொண்டு போன வோல்டேஜை திரும்ப கொண்டு வராரா? இந்த இடத்துல உணரப்பட்ட வோல்டேஜ் எவ்வளவு? 20 வோல்டேஜ் பிளஸ் 20. இந்த இடத்துல உணரப்பட்ட வோல்டேஜ் எவ்வளவு? சைஃபர். அப்ப இவங்க 2 பேருக்கு 20 மைனஸ் சைஃபர் எவ்வளவு? 20. அப்ப வோல்டேஜ் அப்படிங்கறது சொல்றது என்ன? அழுத்த வித்தியாசம். அழுத்த வித்தியாசம் தான் வோல்டேஜ். நாங்க சும்மா வோல்டேஜ் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல காணல. வோல்டேஜை காண்றோம்னு சொன்னா 2 வித்தியாச புள்ளி தேவை. இப்போ வோல்டேஜை நாங்க துணியணுமாக இருந்தால் இந்த தடைக்கெல்லாம் எவ்வளவு வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும்னா இந்த இடத்துல ஒரு வயரை மல்டிமீட்டர்ல அடிக்கணும், இந்த இடத்துல ஒரு வயரை மல்டிமீட்டர்ல அடிக்கணும். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கும் பிளஸ் 20, இந்த இடத்துல இருக்க வேண்டியது பிளஸ் 10. அப்ப 20ல இருந்து 10 பண்ணா எவ்வளவு? 10 வோல்டேஜ். இந்த இடத்துல எவ்வளவு? இந்த இடத்துல மல்டிமீட்டர் அடிக்கிறீங்க, இதுல பிளஸ் 10 இருக்கும், இந்த இடத்துல 0 இருக்கும். 10ல இருந்து சைஃபர் பண்ணா எவ்வளவு? 10. அப்ப இதுக்குள்ளேயும் 10 வோல்டேஜ், இதுக்குள்ளேயும் 10 வோல்டேஜ், இதுக்குள்ள 20 வோல்டேஜ். அப்ப பாருங்க இந்த இடத்துல நடக்குது விளையாட்டு என்ன என்ன நடக்குது இந்த இடத்துல? கேட்ச் ஆஃப் த வோல்டேஜ், அழுத்தம் பிரிஞ்சு போகுது. அழுத்தம் வந்து ஓராக்களுக்குள்ள பிரிஞ்சு போகும். அழுத்தம் திரும்ப இந்த டெலிவரி பர்சன் எடுத்துட்டு போறாரு 20 வோல்ட், 20 கிலோ சாப்பாடு, தடைக்கு 10 கிலோ, லைட்டுக்கு 10 கிலோ, வீட்டு வரக்குள்ள வெறுங்கையோட வராரு. ஆனா கொண்டு போன வேகம் என்ன? 10 மில்லி எம்பியர், 10 மில்லி எம்பியர், 10 மில்லி எம்பியர், 10 மில்லி எம்பியர் வராரு. இப்ப கொண்டு போன வேகம் சமன், கொண்டு போன வேகமும் திரும்ப வந்த வேகமும் சமன். ஆனா கொண்டு போனது திரும்ப கொண்டு வராரா? இல்ல. அதான் வோல்டேஜ். கொண்டு போனது திரும்ப கொண்டு வரல, வோல்டேஜ் இழக்கப்பட்டு. சோ எந்த சுற்றிலையும் போன வோல்டேஜ் திரும்ப வந்தா பெட்டி வெடிச்சிடும். போன வோல்டேஜ் ஒன்று பெட்டி திரும்ப வரக்கூடாது, பெட்டிக்கு திரும்ப பெட்டிலேருந்து ஒரு வோல்டேஜ் போனா திரும்ப அதே வோல்டேஜ் திரும்ப வரக்கூடாது ஒரு காலம். சரிதானே? ஒன்று பெட்டி பழுதா பொம்ல அந்த சுற்றுல லைட் அடிப்படும். இப்ப 10 வோல்டேஜ் தேவையான இடத்துல 20 வோல்டேஜ் லைட்டுக்கு நாங்க கொடுத்தா எல்இடி அடிப்படும் சொல்லுவாங்க, லைட் அடிப்படும். எதான் நடக்கும்? அவருக்கு தேவையான வோல்டேஜை கொடுத்து மேலதிகமான வோல்டேஜை நுகர்றதுக்கு இன்னொருத்தர நாங்க எப்பவுமே அதான் அதாவது அதனாலதான் இந்த தடையோட பேர் வந்து பாதுகாப்பு தடை, சேஃப்டி ரெசிஸ்டர்னு சொல்லுது. எந்ததுக்கு? இவருக்கு தேவைக்கு மேலதிகமான வோல்டேஜ் இவர் நுகர்ந்து கொள்வார். சேஃப்டி ரெசிஸ்டர். என்ன விளங்குதா? இல்லாட்டி என்ன நடக்காது அந்த இடத்துல? வோல்டேஜ் நுகராது, இந்த லைட் அடிபட்டு, இந்த இடத்துல ரெசிஸ்டர் இல்லைன்னா லைட் அடிபட்டும். பாதுகாப்பு தடைன்னு சொல்றதுக்கான காரணம் இதான். ஏன்னா இவருக்கு மேலதிகமான லைட்டுக்கு மேலதிகமான லைட்டை என்ன தடை வந்து உணர்றாரு. ஓகே சரி, இப்போ நான் விஷயத்துக்கு நான் வரேன். அப்ப எப்பவுமே வோல்டேஜை நாங்க துணியணும்னு சொன்னாடா, வோல்டேஜை நாங்க துணியணும்னு சொன்னால், ஒரு தடைக்கால போற வோல்டேஜ் துணியணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? இந்த இடத்துல ஒரு வயரை கனெக்ட் பண்ணி தான் இந்த வோல்டேஜை நாங்க துணியணும், சமாந்தரமாக இணைக்கணும். அப்பதான் இந்த தடைக்கலால போற வோல்டேஜ் இந்த இடத்துல விஆர் ரெசிஸ்டர் வோல்டேஜ் சொல்லி பின்னுக்கு வாசிங்க, விஆர் ரெசிஸ்டர் வோல்டேஜ் நாங்க காணலும். இதே இந்த தடைக்கலால போற மின்னோட்டத்தை நாங்க துணியணுமாக இருந்தால், இந்த தடைக்கலால போற கரண்ட் துணியணுமாக இருந்தால் என்ன செய்யணும்? நாங்க தொடராக இணைப்போம். அதாவது ஐஆர், அதனோட ஐஆர்னு போறாரு, விஆர் அதான ஆர் ரெசிஸ்டர் கரண்ட் இந்த இடத்துல நாங்க பாக்குறோம்.
அப்ப வோல்டேஜ் துணியறதுக்கு எப்பவுமே நாங்க சமாந்தரமாக இணைக்கணும். லைட்டுக்குள்ள ட்ராப் ஆகிற வோல்டேஜா லைட்டுக்கு சமாந்தரமா பிடிச்சு பார்ப்போம். பெட்டிக்கு இடையில ட்ராப் ஆகிற வோல்டேஜா பெட்டிக்கு பிளஸ் பக்கத்துல ஒரு வயரும் மைனஸ் பக்கத்துல உள்ள மல்டிமீட்டர் வயரை நாங்க பிடிச்சு பார்ப்போம். இதே லைட்டுக்கால போற கரண்டா அந்த வயரை வெட்டி கரண்ட்ல ஒரு பக்கம் கரண்ட்ல இன்னொரு பக்கம். அப்ப எனக்கு இந்த மல்டிமீட்டருக்குள்ளால தான் கரண்ட் இதுக்குள்ளால வந்து போகும் பாருங்க, தொடரா இணைச்சிக்கிறேன். அப்ப எப்பவுமே எம்பியர் கரண்ட துணியணுமாக இருந்தா நாங்க தொடராக இணைக்கணும், வோல்டேஜ் துணியணுமாக இருந்தாங்க சமாந்தரமாக இணைக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கரண்ட்டுங்கிறது அதுக்குள்ள ஒரு இலத்திரங்கள் எண்ணிக்கை காணும், அது வோல்டேஜ்ங்கிறது அதுக்குள்ள ட்ராப் ஆகிற வோல்டேஜ் கவுண்ட் காணும். சோ இப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம், நாங்க இந்த இடத்துல நான் ஐஆர்னு போட்டேன் தானே, ஐஆர்ண்டா இந்த பின்னுக்கு நாங்க சிம்பிளா எழுதுறோமே, இதுல அர்த்தம் என்ன? எப்பவுமே இந்த புனை பெயர் ஒண்ணு வேணும். புனை பெயர் அர்த்தம் என்ன? ரெசிஸ்டர் கரண்ட். சப்போஸ் நான் சொல்றேன் IR1 R1 இன் கரண்ட், அடுத்து சும்மா சொல்றேன் VR தடைக்குள்ளால ட்ராப் ஆகிற வோல்டேஜ், VLED எல்இடிக்குள்ள ட்ராப் ஆகிற வோல்டேஜ். இது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பி இப்போ உங்களை எப்படி சொல்லுவாங்க, இப்போ என்ன சொல்லுவாங்க, நஃபீஸ் இடெக் நஃபீஸ், இடெக் நஃபீஸ்னு சொல்லுவாங்க ஏன்னா, அல்லது புத்தகத்துல படிப்பிக்கிறார் ஆன்லைன்ல இருந்து புத்தக நஃபீஸ்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? வேற என்ன சொல்லுவாங்க? நம்பர் 1 நஃபீஸ்னு சொல்லலுமா இல்லாதா? சொல்லலுமாடா இல்லாதா? இடெக் நம்பர் 1 நஃபீஸ்னு சொல்லலுமா? அதுக்கு தகுதி இருக்குதா எனக்கு தமிழ் மீடியத்துல இருக்கா? எஸ், இன்ஷா அல்லாஹ் உங்களோட சப்போர்ட்ல அந்த இப்போதைக்கு அந்த இடத்துல நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அல்லாட உதவியால என்னோட முயற்சியால உங்களோட சப்போர்ட்ல. உங்களுக்கு தெரியும் இடெக்ல அதிகமான மாணவர்கள் படிக்கிற ஒரே ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னா அது என்னடா தான். அதே மாதிரி இலங்கை பூராக நாங்க பார்க்கும்போது அதிகமானவர் படிக்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் என்னடா தான். ஃபைனல் செமினார்ல 300 பேர், எங்க சரி பிசிக்கல் கிளாஸ்ல 300 பேர் இருப்பாங்களா? 300 350 பேர் வருவாங்களா? எங்க சரி பிராக்டிக்கலுக்கு 250 பேர் கிட்ட வருவாங்களா பிசிக்கல் கிளாஸ்ல? ஒரே ஒரு இடம், இந்த இடம் மட்டும்தான். ஸோ அந்த வகையில நான் பெருமை அடிக்கல, நான் சொல்ல வர விஷயம் உங்களோட சப்போர்ட் தான். இன்னும் மேல போகணும், அதுக்கு உங்களோட சப்போர்ட் இன்னும் வேணும் எனக்கு. ஸோ எப்பவுமே நாங்க இந்த புனை பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு வோல்டேஜுக்கு பின்னுக்கு R1 போடுறாங்கடா, பின்னுக்கு இந்த வாசிங்க பாருங்க, R1 இன் வோல்டேஜ். இதெல்லாம் பேசிக், இன்னைக்குள்ள பேசிக் தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். R1 R இன் வோல்டேஜ், R1 இன் மின்னோட்டம், LED இன் வோல்டேஜ். சும்மா சொல்றேனே, PR ரெசிஸ்டர் இன் பவர், பீன பவர், தடையின் மழு. பின்னுக்கு இருந்து வாசி, உங்களுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, குறியீடு எப்பவுமே பின்னுக்கு இருந்து வாசி. யாருக்கும் சொல்லி தர மாட்டாங்க, குறியீடு எப்பவுமே பின்னுக்கு இருந்து வாசின்னு சொல்லி. பின்னுக்கு இருந்து வாசிக்கணும், அப்பதான் அந்த ஃப்ளோ விளங்கும். அப்ப சில இடங்களை குறிப்பான். அப்ப நாங்க இந்த இடத்துல சொல்லலும் என்னது, இதை நாங்க எப்படி சொல்லலும், VS சப்ளை வோல்டேஜ், VS ன்னு சொல்லலும், ஞாபகம் வச்சுக்கிட்டு. இதை நாங்க என்ன சொல்லலும், VR ன்னு சொல்லலும், ரெசிஸ்டர் வோல்டேஜ். இதுக்குள்ள பாருங்க, இதுக்குள்ள பாருங்க VLED பாருங்க போட்டிக்கிறேன். அடுத்து நாங்க இந்த இடத்துல போற கரண்ட் என்னன்னு சொல்லலும், IS ன்னு சொல்லலும், சப்ளை கரண்ட். IS சப்ளை கரண்ட். விளையிட்டா அந்த பின்னுக்கு வர அந்த புனை பெயர் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புனை பெயரில் இருந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கும். சரியா? ஓகே. இப்ப இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை, அடுத்த பிரச்சனை என்ன, இந்த 10 அடுக்குகளை பத்தி யோசிக்கிற பிரச்சனை. நம்மளுக்கு தெரியும்டா, 10 3 10 3 அப்படின்னு என்ன, அதாவது அது 1000 குறிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு 1 தர 10 3, அதானே 1 தர 10 3 அப்படின்னா அது என்னது, 1 தர 10 1000. அதை நாங்க எப்படி சொல்லலும், ஒரு கிலோன்னு சொல்லுவோம். ஒரு கிலோனா ஒரு கிலோ ஓம், ஒரு கிலோ வோல்டேஜ், ஒரு கிலோ எம்பியர், அது நாங்க அந்த ஒரு மில்லி அப்படி சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? ஒரு கிலோ கேன்னு சொல்லி நாங்க ஷார்ட்டா சொல்லுவோம். அதே மாதிரி 1 தர 10 அப்படின்னு சொன்னாடா, அது என்னத்தை குறிக்குது, என்னது, 1000 10000 1 லட்சம் 10 லட்சம். அப்ப ஒரு
மெகா ஓம்னு சொல்லுவோம். மெகா பின்னுக்கு தடையா இருந்தா அது மெகா ஓம்னு வரும். தடையில பெருமாள் தான் நாங்கள் தடையை பத்தி நான் கதைக்க ஆரம்பிக்கிறேன். தடையை பத்தி ஸ்டார்ட் பண்ணல. தடையை பத்தி படிச்சு தருவேன். உங்களுக்கு இந்த இது சுருக்குதலை பத்தி படித்து தரேன் முதல்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம. சரியா? ஓகே. அடுத்து நம்மளுக்கு தெரியுமா 1 தர 19 ஆல்மோஸ்ட் 19 வரைக்கும் உங்களுக்கு தேவை. எப்படி வரும்? 1 1 2 3 4 5 6 7 8 9 என்ன வரும்? ஒரு என்ன வரும்? 19 மெகா. அடுத்தது என்ன? கிலோ. மெகா. அடுத்தது என்ன? ஜிகாவா? எஸ், ஜிகா அப்படின்னு சொல்லுவோம். என்ன? ஜிகா பைட், மெகா பைட். பின்னுக்கு வரும் மெகா ஓம், மெகா ஜிகா ஓம், மெகா பைட், ஜிகா பைட், மெகா மெகா வோல்டேஜ், ஜிகா வோல்டேஜ். ஸோ டிபெண்ட் ஆன் தட். ஸோ செகண்ட் ஒன் இதே மாதிரி நாங்க சொல்லலாம். என்னண்டா 1 தர 10⁻3 அப்படின்னு சொல்றாங்கடா. அதுல அர்த்தம் என்ன? 0.0001 அப்படின்னு சொல்றாங்க. அதை நாங்க சொல்லுவோம் ஒரு மில்லி அப்படின்னு சொல்லுவோம். மில்லி எம்பியர் ஆகிக்கட்டும் சரி, மில்லி ஓம் ஆகிக்கட்டும் சரி, மில்லி வோல்டேஜ் ஆகிக்கட்டும் சரி, மில்லி அந்த மில்லி பைட் ஆகி ஏதா பின்னுக்கு வர்றது எனிவன் நாங்க எட் பண்ணி கொள்ளலாம். இங்க நம்பர்ஸ் இந்த கவுண்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மில்லி 1 தர 10⁻6 சைஃபர் தசம். பாருங்க 3 இங்க 3 தானம் தானே, அது இங்க 6 தானம். 0.00000000 2 4 5 6. பாருங்க 1 2 3 4 5 6. அப்ப நாங்க சொல்லுவது ஒரு மைக்ரோ சொல்லுவோம். அதே மாதிரி 1 தர 10⁻9 அப்படின்னு சொல்லி வந்தால் 0.00000000 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப நாங்க சொல்லுவோம் ஒரு நனோன்னு சொல்லுவோம். நனோ 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 எம்பியர், நனோ ஃபெரட், நனோ கெல்வின். ஸோ நாங்கள் வந்து எது வேணாலும் சொல்லலாம். நனோ ஹென்ரி. ஸோ அதை பின்னுக்கு எது வேணாலும் எட் பண்ணலாம். அது வந்து டிபெண்ட் அதோட குறியீடுகளை பொறுத்து மாறுபடும். நனோ பெட்டா யொட்டா சோட்டா அப்படின்னு போமா இல்லை 10⁻5 உங்களுக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்ப நான் இந்த இடத்துல செஞ்ச வேலை தான். பாருங்க ஒரு மில்லி எம்பியர், அதாவது 0.01 இதை நான் எப்படி பார்த்தேன்? 0.01 இப்ப 0.0100 அப்படித்தானே போகுது. இப்படித்தானே இதோட மீனிங். அப்ப பாருங்க 1 தசமதானம், 2 தசமதானம், 3 தசமதானம். அப்ப 3 தசமதானம் போக இந்த இடத்துல தசம் வரும். அப்ப நாங்க இந்த இடத்துல எப்படி 10.03 தசமதானமே. 3 தசமதானம் பின்னுக்கு இருந்தா என்னன்னு சொல்லலாம்? நாங்க மில்லின்னு சொல்லலாம். மில்லி எம்பியர்னு சொல்லுவோம். இப்ப நான் எப்படி போட்டேன்? இப்ப நான் என்னன்னு போட்டேன்? நான் என்னன்னு போட்டேன் இப்போ 10 மில்லி எம்பியர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு 3 தசமதானம் பின்னுக்கு ஆக்கினேன். தசத்தை முன்னுக்கு பின்னுக்கு ஆக்கினா மில்லி, தசத்தை முன்னுக்கு ஆக்கினால் கிலோ. தசம் வந்து வலப்பக்கமாக நகர்ந்ததுன்னா நாங்க மில்லியில கவுண்ட் பண்ணுவோம். விளைச்சா தசம் வந்து வலப்பக்கமாக நகருது அப்படின்னா அது மில்லி கவுண்ட் ஆகும். கிளியரா எல்லாருக்கும்? தசம் வந்து வலப்பக்கமாக நகர்ந்தா அது என்னது? மைனஸ் அமௌண்ட் கூடிக்கிட்டு போகுது. தசம் வந்து இடப்பக்கமாக நகர்ந்தா மைனஸ் அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டு போகுது. விளைச்சா ஸோ நாங்கள் இதை முதல்ல அப்போ எப்போவுமே இதுல இருந்து ஷார்ட்டா நீங்க விளங்க வேண்டிய விஷயம், தடையை வந்து நாங்க தடைக்களால் இழக்கப்பட்ட வோல்டேஜை நாங்கள் சமாந்தரமா நினைச்சுதான் வோல்டேஜை துணியலும். எப்பவுமே தொடராக நினைச்செடுத்த துணியலும் எம்பியர். அப்ப எம்பியர் எப்பவுமே தொடராக நினைச்சுதான் துணியலும். ஒரு வயர் ஈக்குது உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்ல போனா, ஒரு வயரை நாங்க வெட்டி தான் அந்த எம்பியரை பார்க்கணும். ஒரு இந்த வயர் இந்த வயர்கள் எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு சொன்னா, இந்த வயரை நாங்க என்ன கட் பண்ணி ஒரு இங்க ஒரு 2 துண்டு வந்து கட் பண்ண 2 துண்டு, இந்த வயரை கட் பண்ண 2 துண்டு ஆயிருமே. இந்த கட் பண்ண மல்டிமீட்டர்ல பிளஸ் வயர் எங்க கொடுப்போம், மைனஸ் வயர் எங்க கொடுப்போம். பிளஸ் வயர் மைனஸ் வயர் கொடுத்து இப்ப நான் மல்டிமீட்டருக்குள்ளால கரண்ட் போகும். அப்ப வாரக்காரன் மல்டிமீட்டருக்குள்ளால போகல பல்மானிக்குள்ளால போகும்போது என்ன செய்யும்? கரண்ட்டை காட்டும். இதே இந்த தடைக்களால் ரொப்பார வோல்டேஜ் காணணும்டா இந்த இடத்துல ஒரு வயர், இந்த இடத்துல ஒரு வயர் சமாந்தரம் அடிச்சால இந்த 2 கை தான் ஒரு தடை. இதுக்கு ரொப்பார வோல்டேஜ் காட்டும். அப்ப எப்பவுமே வோல்டேஜ்ங்கிறது சமாந்தரமாக நினைச்சு பார்க்கணும். அப்பதான் வோல்டேஜ் துணியலும்.
கரண்ட்டுங்கிறது தொடராக இணைச்சு பார்க்க வேண்டி வரும். மனசிலாயோ? கிளியரா? ம், கிளியரா? சொல்லுங்க. சரி, அவசரமா நோட் பண்ணுங்க அந்த இந்த லாஸ்டா சொன்ன விஷயத்தை. இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு கேள்வி ஒன்று தாரேன். சின்ன ஒரு கேள்வி ஒன்று தாரேன். சரியா? சரி. முதலாவது கேள்வி, சப்ளை கரண்ட் எவ்வளோ? ரெண்டாவது கேள்வி, வி ஆருக்குள்ள ட்ராப் ஆகிற வோல்டேஜ் எவ்வளோ? மூணாவது கேள்வி, எல்இடி எல்இடி சிறப்பாக தொழிற்பட வேண்டுமாயின் தடை யாதாக இருக்க வேண்டும்? எல்இடி சிறப்பாக ஒளிரணும்னா தடை என்ன வாய்க்கணும்? குயிக்கா செய்யுங்க. இன்னைக்கு தான் ஆன்லைன் கிளாஸே வாரன் சார் அப்படின்னு சொல்றாங்க. யார் இதுல? இன்னைக்கு தான் ஆன்லைன் கிளாஸே வாரன் சார். ஃபர்ஸ்ட் சார் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கிளாஸ் வாரது. சிலாக்க இன்னைக்கு தான் ஆன்லைன் கிளாஸே வர ஆரம்பிப்பீங்கன்னு தெரியும். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் வாராக்களுக்கு எப்படி இன்னைக்கு கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுதா? என்ன மாதிரி விளங்கிச்சுதா? ஓகே, என்னோட யூனிட் வைஸ் எல்லா யூனிட்டுக்கான டியூட்டும் இருக்குது. யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பாஸ் பேப்பர் வந்து ஒவ்வொரு எம்சிக்கு யூனிட் வைஸாக கலெக்ட் பண்ணி வேலை நடந்து கொண்டிருக்குது. ரைட்டா? ஒவ்வொரு யூனிட் வைஸ் எம்சிக்கு கலெக்ஷன் நடக்குது. ஸோ இன் ஃபியூச்சர் உங்களுக்கு எம்சிக்கு வைஸ் பேப்பர் கிளாஸஸும் இன்ஷால்லா ஸ்டார்ட் ஆகும் வெகு விரைவில். எம்சிக்குள்ள விளக்கப்படுத்தி நான் வந்து அதுவும் இதோட கனெக்ட் ஆகித்தான். இது வந்து இந்த பாடத்தில் வந்து தியரி மட்டும் படித்து போகிறதுக்கு இல்லை. பாஸ் பேப்பர் எம்சிக்கு எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு தான் அடுத்த யூனிட் நான் கால் எடுத்து வைப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனோட ஒரு ஃபைனல் செமினார் இருந்தால் போதும். கடைசி நேரத்தில் பாஸ் பேப்பர் ரிவிஷன் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா நாங்கள் யூனிட் வைஸ் படிக்கும் போதே பாஸ் பேப்பர் ரிவிஷனாக போட்டுக்கிட்டே போவோம் நாங்கள். இல்லைஜா? ஓகே, அடுத்தது நம்மளுக்கு ரெண்டாவது விஷயம் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு படிப்பிக்கிற அவர்ஸ் குறையத்தான். இப்போ எலக்ட்ரிக்கலை பொறுத்த மட்டும் கல்குலேஷனுங்கிறதால டைம் போகிறதே விளங்காது. அதனால் உங்களுக்கு குறைய மாதிரி ஃபீல் ஆகும்.
இதே ஆட்டோமொபைல் நீங்கள் வரும்போது உங்களுக்கு விளங்கும். ஆட்டோமொபைலும் ஆல்மோஸ்ட் சிலாக்கள் வந்து தியரி பாடம் தானே, அதில் வந்து கொஞ்சம் கால்குலேஷன் கூட, இந்த தியரி கூட தானே. அப்போ உங்களுக்கு சின்ன டைமே பெரிய டைமே ஃபீல் ஆகும் சிலாக்களுக்கு. ஆனால் சரியான ஒரு பிள்ளைக்கு எப்படி படித்தாலும் டைம் போகிறதே விளங்காது, சரியான ஆள்கிட்ட படிச்சிங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்த மட்டும் அப்படி தானே. ஓகே, என்ன ஆட்டோமொபைல் கிளாஸ் இன்றைக்கி வந்தாங்களே தெரிஞ்சுக்கணும் டைம் போச்சா வேலை இல்லையாண்டு. ஏன்னா என்ன அந்த கிளாஸ்ட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்திக்குது. இன்றைக்குள்ள கிளாஸ் வந்து உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி கிளாஸில் பார்த்துருப்பீங்க கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி போட்டு. கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்தவனுக்கு ஆற்றல் தான். கிளாஸை போராக ஃபீல் பண்ணால் உங்களுக்கு போர் அடிக்கும். அவங்களோட மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம் பிள்ளைகள். இல்லைச்சா, அவங்களோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆகியோ அந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணல இந்த இடத்துல. நீங்கள் வந்து ஸோ இன்னைக்கு இன்னைக்கு இந்த உங்களோட மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்தீங்கன்னா என்னத்தான் உங்களுக்கு இந்த இந்த வானுலோகத்திலிருந்து என்ன இதை ஆள் இறக்குனாலும் உங்களுக்கு விளங்காதே. அவங்களோட மைண்ட் போல இல்லைச்சா. சிலாக்க வந்து என்னை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னா, அஃபீஸரா அவர் இப்படி படி தருவார், சரியா. அதை வந்து நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அதை வந்து அவங்க எப்படி தானே எப்போவுமே நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து நம்ம பார்த்து முடிவு எடுக்கணும். அடுத்த சொல்றதை வச்சு நாங்கள் முடிவெடுக்கவே கூடாது. சிலாக்கு வந்து நம்மளை வந்து அவங்கள டிமோட்டிவ் பண்ணுவாங்க என்னட்ட கிளாஸ் வர விடாமாக்குறதுக்கு. சில டீச்சர்ஸ் மாதிரி பின்னுக்கால முன்னுக்கால சொல்லுவாங்க, ஆன்லைன் கிளாஸ் சக்ஸஸ் இல்லை, அது செட் ஆகாது, அது விளங்காது, அதில் எப்படி டவுட் கேட்பீங்க நீங்கள், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க தான். அவங்க என்னது கேட்குறாங்க, ஆன்லைன் கிளாஸ் வந்தால் தான் அவங்கள்ட்ட வண்டவாளம் தெரிஞ்சிருமே அதனால தான் நான் அவங்க அப்படி சொல்கிறேன். அவங்க படித்து தரது எந்த அளவுக்கு படித்து தராங்க, நான் எந்த அளவுக்கு படிக்கணுங்கிறது அவங்களுக்கு விளங்கிடுவேன். பிள்ளைகளுக்கு விளங்குறேன் ஒரு இதில் தான் ஆன்லைன் கிளாஸ் சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லி அவங்கள டிமோட்டிவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு விளங்கும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அப்படின்ட்டு. நான் பாஸ் பேப்பர் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு அந்த பாடத்தை முடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன தைரியமாக ஒரு வார்த்தை கேட்கலாம், சார் நீங்கள் பாஸ் பேப்பர் கேள்வி செய்யலை எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் உங்கள்கிட்ட நானே சொல்கிறேன் உங்கள்கிட்ட, உங்களுக்கு ரைட்ஸ் செய்யுது. நான் பாஸ் பேப்பர் கேள்வி உங்களுக்கு செய்யாமல் விளக்கப்படுத்த மாட்டேன் போனீங்கன்னா ரைட்ஸ் பண்ணி கேளுங்க, தைரியமாக கேளுங்க. சார் எங்க சார் பாஸ் பேப்பர் கேளுங்க. பாஸ் பேப்பர் செஞ்சேன்னா அது அர்த்தம் என்ன, பாஸ் பேப்பர் செய்கிற அளவுக்கு உங்களை வச்சுக்கிறேன்னா அது அர்த்தம் என்ன, உங்களுக்கு சிலபஸை ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அர்த்தம். ஸோ பாஸ் பேப்பர் செய்கிறது உங்களுக்கு நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக நான் பாஸ் பேப்பர் செய்யலை பிள்ளைகள். நான் பாஸ் பேப்பர் செய்யறதுக்காக நான் எல்லாம் படிப்பிச்சிட்டேங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு பாஸ் பேப்பர் செய்கிறேன். நீ படிக்காம அது எனக்கு பிரச்சனை இல்லை. சிம்பிளாக உனக்கு சொல்றேன்னு சொன்னா நான் எல்லாத்தையும் உனக்கு படிப்பிச்சிக்கிறேன், அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் பாஸ் பேப்பர் செய்கிறேன். சரியா, அதுதான் என்னோட ஃபோக்கஸ். நீ கட்டுற ஃபீஸுக்கு உனக்கு பெஸ்ட்டான அவுட்புட்டை கொடுக்கணுங்கிறதுக்கா. அதே போல் வந்து இப்போ 28க்கும் கிளாஸ் நடந்து கொண்டிருக்குது, ட்ரோவிங் கிளாஸ். அது வேற லெவலில் இப்போ போய் கொண்டிருக்குது அந்த கிளாஸ். ஸோ விருப்பமாக இருந்தால் உங்களோட ஜூனியருக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ணி விடுங்க, பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். உங்களோட கூட வச்சு ஜாயின் பண்ணது தான் நீங்கள் பொறாமப்படுறீங்க, படிச்சிருவான் அவனுக்கு தெரியாமல் படிக்கணும் இவனுக்கு தெரியாமல் படிக்கணும் இருப்பீங்க. சரி, ஜூனியருக்கு ஷேர் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த வித தடங்களும் மீக்காதே. ஜூனியரே அவங்களோட வந்து போட்டி போகிறதுக்கு இல்லையே, சரியா. சிலாக்கு அப்படி யோசிப்பீங்கிறத அதுக்கு அந்த மாதிரி தான் சொல்கிறேன். சிலாக்கு அப்படி யோசிப்பீங்க. ஒரு விஷயத்த நாங்கள் புதுசாக ஒருத்தனை சொல்லிக் கொடுக்கறதால ஒன்றும் குறைய போறது இல்லை பிள்ளைகள். சொல்லி கொடுத்து ஒன்றும் குறைய போறது இல்லை, ஒரு காலமும் ஒரு சொட்டு குறையாது. பொறாமப்படாதீங்க தயவு செய்து. கொடுங்க, அவனும் அந்த செட்டை தான் படிக்கிறான், நானும் அந்த செட்டை தான் படிக்கிறேன், வா படிச்சு பார்ப்போம். 2 பேரும் படிச்சட ஒண்ணு எடுக்கிற மார்க்ஸ் எப்படின்னு பார்ப்போம். அந்த தைரியத்தில் இறங்கணும், அப்பதான் நீ வேலை செய்வான். இவன் கிளாஸ் வரையில் அவன் கிளாஸ், அப்போ நான் மட்டும் தான் கிளாஸ் போகிற சேர்ட்ட நல்ல மார்க்ஸ் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். அது பொறாமை, அப்படி செய்யக்கூடாது. சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கான இப்ப நீங்க போட்டி போறது ஸ்ரீலங்கா ஃபுல்லா உங்களோட கிளாஸ்க்குள்ள மட்டும் இல்லை, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்குள்ள போட்டி போட போறீங்க. ரைட்டா, உங்களோட கிளாஸ்ல இருக்கிறவங்க படிச்சாண்டா தான் உங்களுக்கு அந்த சீட்டிட ஹீட், விஜய் சொல்ற மாதிரி அந்த சீட்டிட ஹீட் விளங்கும். எக்ஸாம் ஹோல்டு சீட்டிட ஹீட். அதனால கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் படிச்சா நீ அதுக்கு எதாவது பார்த்து படிவான், வெறி பிடிச்சி படிப்பான், அவன் அடிக்கணும் இவன் அடிக்கணும். அந்த வெறி அவனை எங்க கொண்டு விடும், நல்ல ரிசல்ட்ஸுக்கு கொண்டு விடும். சொல்லி கொடுத்து படிங்க, காட்டி கொடுத்து படிங்க. அதாவது இந்த சார் படிச்சு நல்லா படிச்சு கொடுங்க, இவர்கிட்ட போய் படிடான்னு சொல்லி காட்டி கொடுங்க. அது உங்களை தான் பூஸ்டப் பண்ணுமே தவிர அவங்களை டிமோட்டிவ் பண்ணாது. நீ மட்டும் தான் கிளாஸ் வந்து ஸ்கூல்ல படிக்கிற, மற்ற யாரும் ஒழுங்கா படிக்கலன்னு வைங்கள. ஆனா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, படிச்சு கருக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைண்டா நீ சொல்ல, நீ அந்த ஸ்கூல் நீ தான் ஃபர்ஸ்ட் வருவா, இல்லை இல்லைன்னு இல்லை, நீ தான் ஃபர்ஸ்ட் வருவா, பிரச்சனையே இல்லை. ஆனா ஃபைனல்ல யோசிச்சு பாரு, உனக்கு போட்டின்னு ஒன்று இல்லாம போய் நீயே அந்த இடத்துல லொஸ் ஆகிடுவா. ஸ்கூலுக்குள்ள போட்டி இருக்கணும், வெறி இருக்கணும், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கணும், ஒரு மோட்டிவ் இருக்கணும், பொறாம இருக்கக்கூடாது. சரியா, அந்த வகையில் உங்களுக்கு தெரியுமே. ஸோ கான்டாக்ட் நம்பரை கொடுங்க, இன்ஷால்லா ஜாயின் ஆகிறாக்க ஜாயின் ஆகட்டும். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் அடுத்த கட்டத்து போக இல்லாத பிள்ளைகள். உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும், நான் தைரியமாக சொல்கிறேன். நினைச்சா உங்களோட சப்போர்ட்டுங்கிறது என்ன சப்போர்ட், உங்களோட எல்லா சப்போர்ட்டும் எனக்கு வேணும். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான்
இறைவன் உதவியோட உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னோட முயற்சியால் என்ன செய்யலாம், அடுத்த கட்டத்துக்கு நான் போக இயலும், பெரிய லெவலுக்கு நான் இன்னும் இறங்க இயலும், இறங்கி செய்யலும் கிளாஸை. உங்களோட சப்போர்ட் வேணும். ஸ்டேட்டஸ் போட சொன்னால் போடுங்க, கொஞ்சம் உங்களோட ஜூனியர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, இப்படி ஒரு சேர் செய்கிறாரா, ஜாயின் ஆகடா, நல்லா சொல்லி தராரு. உங்களோட மைண்டில் இருக்கிற ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுங்க, போய்க்கு சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களோட மைண்டில் ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு ஃபீட்பேக் ஒன்று இருக்குமே, அதை கொஞ்சம் பாருங்க. சரியா சரியா ஓகே. எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கவலையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இது உண்மையிலேயே சக்ஸஸ் இல்லாத ஒரு விஷயம் தான். நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க, உனக்கு ஒரு ஸ்கூலில் ஃபியாவல் வச்சு ஸ்டேட்டஸ் போட்டாங்க. அதை பார்க்க ஒரு கவலை, என்னடா இது எல்லாரும் ஃபியாவல் வைக்கிறாங்க, ஆன்லைனில் படிப்பிச்சு நம்மளுக்கு ஃபேவல் இல்லை. நம்ம வந்து கதைச்சி ஃபேவல்னு ஒரு ஃபங்க்ஷனை வைக்க யாரும் நம்மளுக்கு வைக்கவும் இல்லை. நான் கிஃப்ட்டுக்காக சொல்லல, கிஃப்ட் வாங்குறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குமே, சரி அப்படின்னு ஒரு கவலைப்பட்டேன். இன்ஷா அல்லாஹ் இனி உங்களோட பெட்சிக்கு வந்து நாங்கள் எக்ஸாமுக்கு முன்னுக்கே ப்ராக்டிக்கல் வைக்கிறதால, அந்த ப்ராக்டிக்கல் டைமில் 27க்கு எக்ஸாமுக்கு முன்னுக்கு நான் ப்ராக்டிக்கல் வைக்க போகிறேன். 2027 பெட்சிக்கு 2027ஆம் ஆண்டு நோம்பு முடிஞ்சதோட ப்ராக்டிக்கல் செய்வேன் நான், ஃபைனல் ப்ராக்டிக்கல். ஸோ அந்த டைம் நாங்கள் ஃபேவல் வைப்போம். இந்த போன முறை பெட்ச் வந்து எனக்கு கவலையாக இருந்துச்சு, என்னடா இது ஃபேவல் எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்கூல்லையும் சந்தோஷமா எல்லா டியூஷன்லையும் கொண்டாடுறாங்களே, நாங்கள் ஆன்லைனில் படிப்பிச்சுட்டு வீட்டில் சும்மா குந்திட்டிக்கிறோமே, ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு கேக்கை கட் பண்ணி ஒரு என்ஜாய் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஒன்று. இன்ஷால்லா இன் ஃபியூச்சர் உங்களோட பெட்சிக்கு அதை நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். 2027 எக்ஸாமுக்கு முன்னுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கிறதால அதை நாங்கள் செய்வோம். அதே நேரத்தில் 2026 பெட்ச் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் இந்த ப்ராக்டிக்கலுக்கு வருவாங்க, 220 பேர்கிட்ட வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் முடிஞ்ச கடை நான் ஒவ்வொரு பெட்சுக்கும் நான் அதில் ஃபேவல் பண்ணுற ஒரு பிளானும் வைக்கிறேன். பூல் புக் பண்ணி அதில் ஃபேவல் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று ஒரு பெட்சுக்கும். இன்ஷால்லா அதை பார்ப்போம். ஸோ விஷயத்துக்கு நான் வரேன், இந்த கேள்வி பாருங்க. சரியா ஓகே. ஸோ இப்போ என்ன கான்செப்ட், மின்னோட்டம் என்னன்னு கேட்குறாங்க. மின்னோட்டம் என்ன சொல்லுங்க பாப்போம். சுற்று மின்னோட்டம் என்ன? இப்போ எல்இடிக்களால போகிறது 2 மில்லியன் பேருண்டா, இது ஒரு தொடர் சுற்றுங்கிறதால அப்போ இதுக்குள்ள எல்லா இடத்துலையும் மின்ன என்னது 2 மில்லியன் பேர் தானே, ஏன்னா அது மாறாதே. அவ மின்னோட்டம் நம்மளுக்கு எப்பவுமே சப்ளையும் கரண்டும் 2 மில்லியன் பேர் தான். ஓகே. இப்ப அடுத்தது என்ன, தடைக்குள்ள ட்ராப் ஆகின வோல்டேஜ் என்ன சமன்பாடு, சப்ளை வோல்டேஜ்ங்கிறது தடைக்குள்ள ட்ராப் ஆகின வோல்டேஜ் பிளஸ் எல்இடிக்கு ட்ராப் ஆகின வோல்டேஜ். நான் சொல்ல வரது விளங்குதா? தடைக்குள்ள எவ்வளவு வோல்டேஜ் ட்ராப் ஆகிச்சு, சப்ளை வோல்டேஜ் நம்மளுக்கு தெரியுமே எவ்வளவு, 20 வோல்டேஜ் சமன். தடைக்குள்ள ட்ராப் ஆன வோல்டேஜ் நம்மளுக்கு தெரியாது. எல்இடிக்கு ட்ராப் ஆகின வோல்டேஜ் எவ்வளவா இருக்கணும், 5 வோல்டேஜா இருக்கும். சோ VR சமன் ரெசிஸ்டர் வோல்டேஜ் ஈக்குவல் 20 மைனஸ் 5 அப்படின்னு சொன்னால், சாரி 20 இல்ல 15, சாரி 15 மைனஸ் 5, அப்ப 10 வோல்டேஜ் VR ஆக இருக்கும். 15 வோல்டேஜ் என்ன இருக்கணும், VR ஆக இருக்கணும். பாருங்க, இத கேச் ஆஃப் த வோல்டேஜ் லோடா, ஒருத்த கேச் ஆஃப் இதைத்தான் சொல்றது, கேச் ஆஃப் த வோல்டேஜ் லோன்னு சொல்றது. என்னது, இதுதான் KVL. நான் பின்னுக்கு திரும்ப படித்தணும் இது உங்களுக்கு. ஒருத்து கொண்டு போன சாப்பாடு கொடுத்த சாப்பாட்டோட கூட்டு தொகைக்கு சமன். ரெசிஸ்டருக்கு கொடுத்தான் 20 கிலோ கொண்டு போறான், இவருக்கு 15 கிலோ, இவருக்கு 10 கிலோ, இவருக்கு 5 கிலோ கொடுத்தான். கொண்டு போன சாப்பாடு கொடுத்த சாப்பாடு கூட்டு தொகைக்கு சமன். கொண்டு போன சாப்பாடு கொடுத்த சாப்பாடு கூட்டு தொகைக்கு சமன். ஓகே, இது விளங்கிட்டா? இதான் நாங்க கேவிஎல் சொல்றேன். ஸோ நாங்க கேச் ஆஃப் த வோல்டேஜ் லோன்னு சொல்றோம். அதை நாங்க நம்மளை அறியாமலே நாங்க படிச்சுக்கிட்டோம். நம்மளை அறியாமலே சில லோ உங்களுக்கு சொல்லி தந்துட்டீங்க, அதெல்லாம் கடைசியில் நான் சொல்லுவேன் என்னன்னு. ஓகே, இது விளங்கிட்டா? சரி, இந்த சப்ஜெக்ட் ஓவர். அடுத்தது என்ன, அப்ப இவருக்குள்ளார ரொப்பாகிற வோல்டேஜ் என்ன, VR எவ்வளோடா 10. அப்ப இதுக்குள்ளார போற மின்னோட்டம் என்ன, IR என்ன 2 மில்லி ஆம்பியர். இப்ப நம்மளுக்கு தெரியுமே VR சமன் V சமன் IR தான், நாங்க V சமன் IR தான் அந்த இடத்துல பெறுதீரன் பாருங்க எப்படின்னு. VR சமன் IR இன்டு R. IR என்ன 2 மில்லி எம்பியர். R என்னன்னு தெரியாது, R தெரியாது என்னன்னு. VR எவ்வளோ 10 வோல்டேஜ். சோ R சமன் 10 கீழ் 2 தர 10 மறை 3
10 கீழ் 10 மறை 3. இப்போ நாங்கள் இதை எப்படி சுருக்கலும்? இதையும் சுருக்குனா 5. அப்போ 5 கீழே 1 தர 10 மறை 3 இருக்குது. கீழே 10 மறை 3 மேலே வந்துச்சுன்னா 10 3ஆக மேலே வரும். 10 3ஆக மேலே வரும். ஸோ 5 தர 10 3. ஸோ நாங்கள் இதை எப்படி சொல்லலும்? 5 தர 10 3 ஓம்டு சொல்லலும், அல்லது 5 கிலோ ஓம்டு சொல்லலும். அப்ப இந்த இடத்துல 5 கிலோ ஓம் தடை இருந்தா தாண்டா இந்த லைட் சரியா பத்தும். 5 கிலோ ஓம் தடை இருந்தா தானடா அவர் 10 வோல்டேஜ் எடுப்பாரு. அவர் 10 வோல்டேஜ் எடுத்தா தான் மிச்சப்பட்ட 5 வோல்டேஜ் இவருக்கு போகும். இவருக்கு 5 வோல்டேஜ் போனதா இவர் லைட் சரியா பத்துவாரு. இல்ல இவர் தடை பெருமான கூடின்னு சொன்னா வோல்டேஜ் கூட எடுப்பாரு. அப்ப கொஞ்சம் லைட் தான் போகும். அப்ப லைட் பிரகாசம் ஒளிராது. தடை வோல்டேஜ் குறைஞ்சிட்டு தடை பெருமான குறைஞ்சா கொஞ்சம் வோல்டேஜ் இவர் நுகருவாரு. அப்ப இவருக்கு வோல்டேஜ் கூட பெறும். அப்ப எல்இடி சிறப்பாக தொழிற்படா எல்இடிக்கு சரியான வோல்டேஜ் போகணும்னு சந்தர்ப்பம். அதுதான் சொல்றது எல்இடி சிறப்பாக. இப்ப விளங்கிட்டா சரியா? அப்ப கவனிங்க பிள்ளைகள், இந்த எல்இடி வந்து சிறப்பாக தொழிற்படணும் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கணும்? சரியா? எல்இடி 5 வோல்டேஜ் எடுக்கணும். எஸ், அது எல்இடிக்கு 5 வோல்டேஜ் நான் தந்திக்கிறேன் உங்களுக்கு, விளங்குது தானே? ஸோ எல்இடிக்கு 5 வோல்டேஜ் நான் தந்த கேள்வியில. ஆமா, எல்இடிக்கு 5 வோல்டேஜ் தந்ததால தான் 15 வோல்டேஜ் இவருக்கு 5 வோல்டேஜ் போனா மிச்சம் 10 வோல்டேஜ் இவர் எடுக்கணுமேடா. இவருக்கு 5 கிலோ கொடுத்தா 15 கிலோ கொண்டு போனா, இவருக்கு 5 கிலோ கொடுக்கணும், மிச்சம் 10 கிலோ யாருக்கு கொடுப்பான்? அப்ப இவருக்கு 10 வோல்டேஜ் கொடுக்கணுமா இருந்தா 2 மில்லியம் இவருக்கு போகணும் தெரிஞ்சு இவரை தடையை காணமே இல்லாதான். தடையை காண இயலுமே இல்லாதா? எல்இடிக்கு 5 வோல்டேஜ் தான் போகுது, தடைக்கு 10 வோல்டேஜ் போகுது. ரெண்டையும் கூட்டினா தானே 15 வோல்டேஜ். தம்பி இது விளங்கிட்ட எல்லாருக்கும்? இது ஒரு பேசிக் திங்ஸ், ஒன்று சிம்பிளான ஒரு விஷயம். நான் சொல்றது விளங்கிட்டா? யோசிச்சு பாருங்க. 15 கிலோ சாப்பாடு எடுத்துட்டு இவருக்கு 5 கிலோ தான் கொடுக்கணுமா? மிச்சம் 10 கிலோ இவருக்கு தான் போயே ஆகணும். அப்பதான் இவர் 5 கிலோ சரியா எடுப்பார். விளைச்சா? இவன் அண்ணங்காரன், இவன் தம்பிக்காரன். அண்ணனுக்கு 5 கிலோ பசி, இவனுக்கு 10 கிலோ பசின்னு தெரியும். அப்ப தனிப்பேரிய கெப்பாசிட்டி என்ன? தடையிட பெருமானம் என்ன? தடை 5 கிலோ ஓமாக இருந்தா மாத்திருந்தாரா இவருக்கு 10 வோல்டேஜ் ட்ராப் ஆகும். தடை பெருமானம் மாற காலேஜ்ல வோல்டேஜ் ட்ராப் ஆகிற பெருமானம் மாறும். அப்படி மாறினா என்ன நடக்கும்? இங்க இவருக்கான வோல்டேஜ் சரியா போமா? இல்ல. சும்மா சொல்ல, தடை பெருமானம் வந்து 10 கிலோ ஓம்னு வந்துட்டேன். 5 கிலோ ஓமுக்கு பதிலா 10 கிலோ ஓம் வந்துட்டு. சும்மா யோசிச்சு பாரு, 10 கிலோ ஓம்னு சொன்னா 10 கிலோ ஓம் தர 2 மில்லி எம்பியர். கிலோ மில்லியும் வெட்டுப்படும். 10 மறை 3 10 3 வெட்டுப்படும். அப்ப கிட்டத்தட்ட 20 வோல்டேஜ் இவரே எடுத்துருவார். 20 வோல்டேஜ் இந்த தடையை எடுத்தா அந்த லைட் பத்துமா? பத்தாது லைட். சப்போஸ் தடையில பெருமான குறையுது 1 கிலோ அப்படின்னா 1 கிலோ 10 3 10 மறை 3 யோசிச்சு பாருங்க. 1 தர 10 3 கிலோ தர 1 தர 2 தர 10 மறை 3. இந்த 10 மறை 3 13 வெட்டுப்பட யோசிச்சு பாரு, 2 வோல்டேஜ். அப்ப இவர் 2 வோல்டேஜ் எடுத்தா மிச்ச 13 வோல்டேஜ் இவர் எடுப்பாரு. எல்இடிக்கு தேவை 5 வோல்டேஜ் தான். 13 வோல்டேஜ்ல எல்இடிக்கு போனா நடக்கும்? ஓவர்லோட், பட்டாஸ் வெடிச்சிடும். எல்இடி அடிபற்றும். நான் சொல்ல வரது விளங்குதா உங்களுக்கு? சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொண்டு வரதுக்கு அந்த பேசிக்கோட சேர்த்து அந்த 10 அடுக்குகள் விளக்கப்படும். இன்னைக்கு கிளாஸ் வந்து இதுதான். இந்த 10 அடுக்குகள், 10 மறை 3 10 3 அடுத்த வோல்டேஜுக்கு என்ன நடக்குது, இந்த மாதிரி தான் ஒரு கட்டமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்ப நான் சொல்றதை கேளுங்க, அங்க இருக்கிறத பாருங்க. 15 வோல்டேஜ் கொண்டு போறான்டா, தடை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். தடை என்னன்னு சொல்லல. நான் உங்களுக்கு கேள்வியில தானே சொன்னேன், தடை சொல்லல. ஆனா எல்இடிக்கு தேவையான வோல்டேஜ் 5 வோல்டேஜ் ஆகும். எல்இடிக்குள்ள செல்ல வேண்டிய மின்னோட்டம் 2 மில்லி எம்பியர் ஆகும். எல்இடிக்குள்ள செல்ல வேண்டிய மின்னோட்டம் வந்து 2 மில்லி எம்பியர். எல்இடிக்கு தேவையான வோல்டேஜ் 5 வோல்டேஜ். 5 வோல்டேஜ்க்கு மேல எல்இடிக்கு கரண்ட் போனா எல்இடி அடிபட்டும். அப்ப எல்இடியை நாங்க பாதுகாக்கணுமா இருந்தா, எல்இடி அதே நேரத்தில் சிறப்பாக தொழிலணுமா இருந்தா, அந்த எல்இடிக்கு போன 5 வோல்டேஜுக்கு மேலதிகமான இருக்கிற வோல்டேஜ் எல்லாத்தையும் தடை சாப்பிடணும். எல்இடிக்கு போன 5 கிலோவுக்கு மேலதிகமான சாப்பாடு தடை சாப்பிடணும். அப்படி அந்த தடை சாப்பிட்டா தான், அதாவது கிட்டத்தட்ட 10 வோல்டேஜ், தடை 10 வோல்டேஜ் சாப்பிட்டா தான் மிச்ச 5 வோல்டேஜ் இவருக்குள்ள போகும். அப்பதான் இந்த எல்இடி வந்து என்ன செய்வாரு? நல்லா பிரகாசமாக ஒளிவாரு, சிறப்பாக தொழிற்படும்.
அப்ப இதை அடிப்படையா வச்சு தான் அப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் இவருக்கு 5 வோல்டேஜ் போயிட்டுன்னு சொன்னா யாருக்கு எல்இடி 5 வோல்டேஜ் போனா மிச்சம் 10 வோல்டேஜ் தடை போகணும். இது ஒரு தொடர் சுற்றுங்கிறதால இந்த எல்லா இடத்துலயும் மின்னோட்டம் மாறாது. ஆரம்ப மின்னோட்டமும் 2 மில்லியம்பியர் தான், இறுதி மின்னோட்டமும் 2 மில்லியம்பியர் தான். அப்ப மின்னோட்டம் எந்த புள்ளியிலையும் மாறாதடா தம்பி. அப்படின்னா தலைக்களால போற கரண்ட்டும் 2 மில்லியம்பியர் தான், எல்இடிக்களால போற கரண்ட்டும் 2 மில்லியம்பியர் தான். அப்ப இதுல இருந்து நாங்க விளங்க வேண்டிய விஷயம் என்ன, எல்லாத்துக்களால போற மில்லியம்பியர் தெரியும், தடைக்குள்ள ரொப்பாகிற வோல்டேஜ் தெரியும். அப்ப தடையை காண மேலாதான் V சமன் I இன்டு R. அப்ப R சமன் V ஓவர் R. ஆர்ட பெருமான தடைகளை ரொப்பாக வேண்டிய வோல்டேஜ் எவ்வளவு 10 வோல்டேஜ், தடைகளால போற கரண்ட் எவ்வளவு 2 மில்லியம்பியர். அப்ப 10 கீழ் 2 மில்லியம்பியர் நாங்க சுருக்குனா நம்மளுக்கு 5 கிலோ ஓம் வரும். அப்ப தடை வந்து 5 கிலோ ஓமாக இருந்தா மாத்திரம் தான் எல்இடி 5 வோல்டேஜ் எடுக்கும். தடையை நாங்க குறிக்கிறது ஓம்ல. சோ தடை வந்து 5 கிலோ ஓமாக இருந்தால் மாத்திரம் தான் எல்இடி 5 வோல்டேஜ் எடுக்கும். தடை 5 கிலோ ஓமாக இருந்தா மாத்திரம் தான் தடைகளால 10 வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அது போக எல்இடி 5 வோல்டேஜ் எடுக்கும். தடையிட பெருமானம் கூடுனா இங்க எல்லாம் மாறும், தடையிட பெருமானம் குறைஞ்சாலும் இங்க எல்லாம் மாறும். அப்ப தலை சரியா 10 வோல்டேஜ் எடுக்கணுமா இருந்தா 5 கிலோ இருக்கணும். அப்பதான் அது 10 வோல்டேஜ் எடுக்கும். அப்பதான் மிச்சப்பட்ட வோல்டேஜ் 5 வோல்டேஜ் எல்இடிக்கு போகும். அப்பதான் எல்இடி சிறப்பாக ஒளிரும். இதுதான் இதோட பேசிக். ஸோ இந்த பேசிக் பிடிச்சிட்டா உங்களுக்கு. இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க விளங்கின விஷயம். இன்றைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜஸ்ட் 1.5 hourல நீங்க விளங்கின விடயம் இதுதான். சரியா? அப்ப இந்த கிளாஸ் முடிவுல நீங்க எந்த அளவுக்கு விளங்கி இருப்பீங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த கிளாஸ் இந்த பாடம் முடியக்கள் உங்களை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல விளங்காதாக்களும் ஒன்றும் யோசிக்க தேவையில்லடா. அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் அடுத்தடுத்த கேள்விகள் மாறி மாறி செய்ய 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 உனக்கான விஷயம் இன்னும் எஃபெக்டிவா விளங்கும். சரிதானே? ஓகே, திரும்ப ஒருக்க சின்ன ஒரு ரிமைண்ட் ஒன்று தாரேன். இந்த ஒருத்தர் 15 உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லி தரேன். 15 கிலோ சாப்பாடு எடுத்துட்டு போறாரு. சரியா? 2 பேர் இருக்கிறாங்க. தடை ஒருத்தர் இருக்கிறாரு, எல்இடி ஒருத்தர் இருக்கிறார். 15 கிலோ சாப்பாடு எடுத்துட்டு போற தடை எல்இடி சொல்றாரு எனக்கு 5 கிலோ தான் வேணும். எப்படி? எனக்கு 5 கிலோ தான் வேணும்னு சொல்றாரு. அப்ப 5 கிலோ தான் வேணும் அப்படின்னு சொன்னா அப்ப அவருக்கு 5 கிலோவுக்கு மேல கொடுத்து அவர் செத்துருவார் அடிபட்டு. அப்ப 5 கிலோவுக்கு மேலதிகமா நான் கொண்டு போறது 15 கிலோ. அவரு கேட்கலாம் 5 கிலோ. அப்ப மிச்சப்பட்ட 10 கிலோ யாருக்கு கொடுக்கும்? தடைக்கு கொடுக்கும். அப்ப அந்த தடைக்கு 10 கிலோ கொடுக்கணுமாக இருந்தா 10 கிலோ சாப்பாடு கொடுக்கணுமாக இருந்தா அந்த தடையோட ஒரு கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும்? சும்மா ஒரு ஓம் தடை வந்து 10 கிலோ சாப்பாடு எடுக்குமா? இல்ல. 10 கிலோ சாப்பிடக்கூடிய தடை எவ்வளவு தடை பெருமானத்தை கொண்டிருக்கும்? 10 கிலோ சாப்பிடுற அந்த தடை எவ்வளவு தடையை கொண்டு இருக்கும்? அதை வேலை கொண்டு முதலாது விளைஞ்சா 10 கிலோ எவ்வளவு சாப்பிடுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப 10 கிலோ இருந்தாக்கி 10 கிலோ எவ்வளவு சாப்பிடுறாங்க ஆத பெருமானம் என்னவா இருக்கணும்? 10 கிலோ சாப்பிடக்கூடிய இந்த தடை எவ்வளவு பெருமானத்தை கொண்டிருக்கணும்? எவ்வளவு கெப்பாசிட்டியானவராக இருக்கணும்? இப்ப சொல்லுங்க, எல்இடி தடை பெருமானம் எவ்வளவு? எல்இடி தடை பெருமானம், எல்இடிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட் தன்மை நிற்குமே, எல்இடி தடை பெருமானம் எவ்வளவு சொல்லுங்க? R சமன் VOI. வீர பெருமானம் எவ்வளவு? 5. ஐட பெருமானம் 2. அப்போ 2.5 கிலோ பாருங்க. எல்இடி தடை பெருமானம் 2.5 கிலோ. எல்இடி தடை எல்இடின்னு சொல்ல அதுவும் வோல்டேஜ் தெரிந்தாரு தானே. அவர் வோல்டேஜ் எடுத்து வெளிச்சமா வெளியிடுறார், லைட்டா கொடுக்குறார், ரைட் அவுட்புட்டா. அப்ப எல்இடிக்குள்ள தடை வந்து 2.5 கிலோ. அதை நாங்க பிரிச்சு எடுத்துட்டோம். அப்ப 2.5 கிலோ ஓமுக்குள்ள தான் 5 வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. அது 2 மில்லியம்பியர். அதே மாதிரி இந்த இடத்துல 10 வோல்டேஜ் எடுக்கணுமா இருந்தா 2 மில்லியம்பியர் இதுக்கால போனா அது என்னவா இருக்கணும்? இந்த இடத்துல 5 கிலோமாக இருக்கும். அப்ப இவர் 5 கிலோமாக இருந்தா மாத்திரம் தான் 10 வோல்டேஜ் எடுப்பாரு. பாரு, 2.50க்கு 5 ரூபா கொடுக்குறாங்க. 2.50 கெப்பாசிட்டி உள்ள ஆளுக்கு 5 ரூபா கொடுக்கணும். அப்ப 5 ரூபா கெப்பாசிட்டி உள்ள ஆளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 5 ரூபா கெப்பாசிட்டி உள்ள 10 ரூபா தான் கொடுக்கணும். அந்த லைட்டா விளங்கிச்சு சேர்ன்னு சொன்னவன் சொல்லு, உனக்கு விளங்கிட்டா இல்லையான்னு. இதுக்கு மேல இதை கிளியரா விளக்கப்படுத்தணுமா? மேனேஜா அது போக 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 நம்ம இன்னும் எஃபெக்டிவா கொண்டு போகும். அதை பத்தி ஒண்ணுமே யோசிக்காதீங்க. சரிதானே? ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு ஐடியா தந்திக்கிறேன். இதே மாதிரி பயங்கரமான கேள்வி நிறைய பாஸ் பேப்பர்ல இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் நான். ஓகே, ஸோ இன்ஷா அல்லாஹ் கம்மிங் மண்டே
உங்களை சந்திக்கிறேன். ஓகே, புது பாட்டோட புது செக்ஷன் ஆட்டோமொபைல் 7 மணிலேருந்து 8:40 வரைக்கும் 8:40 வரைக்கும் 8:30 வரைக்கும் 8:40லேருந்து 10 மணி வரைக்கும் எலக்ட்ரிக்கல் போகுது. ஒரே டைமில் 2 யூனிட் போகுது. புதுசாக வந்தாக்க 2 யூனிட்டுக்கு ஜாயின் ஆகலும் எட்மினை கண்டக்ட் பண்ணி அது 2 யூனிட் ஜாயின் ஆகினா கிழமையில ஒரு நாள் தான் கிளாஸ், ஜஸ்ட் 3 hours கிளாஸ். 2 யூனிட் ஓவராலாக கவர் ஆகுது. அடுத்தடுத்து பாட் அப்படி முடிஞ்சு ஃபுல் சிலபஸை கவர் பண்ணுறது என்னோட பொறுப்பு. பாஸ் பேப்பர் ஃபுல்லாக செஞ்சு தரது என்னோட பொறுப்பு. ஃபாஸ்ட் ரிவிஷன் செய்து என்னோட பொறுப்பு. ஃபைனல் செமினார் செஞ்சு தரது என்னோட பொறுப்பு. ப்ராக்டிக்கல் செஞ்சு தரதும் என்னோட பொறுப்பு. படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ இதை நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸில் இறங்கி செய்யுங்க. கிழமையில ஒரு நாள் தான் நீங்கள் டைம் கொடுக்க போகிறீங்க. இடெக்கில் ஏஐ டார்கெட் பண்ணலாம். சிம்பிளான உங்களுக்கு ஒரு ஃபைல். நீங்கள் அங்கங்கே படித்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஒரு நாள் இந்த 3 hour எனக்கு தாங்க. உங்களை எங்கே கொண்டு போய் விடுறதுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஆனால் நீங்களும் முயற்சி செய்யணும். சும்மா கிளாஸ் வந்து இருந்து வேலை இல்லை. ஏன்னா நீங்கள் முயற்சி இல்லாமல் நீங்கள் என்ன தான் கடவுள்கிட்ட போய் படித்தாலும் உங்களுக்கு மண்டை கேறாது. உங்களோட முயற்சிக்கும் இறைவனும் அதான் சொல்கிறான். நம்ம இதில் ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அதாவது ஒருத்தர் வந்து ஒட்டகத்தை வந்து ஒட்டகத்தில் அந்த கடிவாளம் தானே கட்டுறது, அதை கட்டாமல் இப்படி வச்சுட்டு தூங்கிட்டாராம். என்னது அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் தானே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கடவுள் பார்த்துக்குவான்னு சொல்றது தானடா பொதுவா எல்லாருமே சொல்ல தானே. அவன் பார்த்துக்கிடுவான். அப்போ எழுப்பி பார்த்தா ஒட்டகத்தை காணல. அப்போ அதில் வந்து நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன, நாங்கள் அதை கட்டி போட்டுட்டு சொல்லிட்டு படுத்தா வேற கதை. சும்மா ஒட்டத்தை ஒண்ணுமே கட்டாம போட்டு அல்லாஹ் பாத்துக்குவானா என்னடா அது? நம்மட முயற்சி இருக்கும் அந்த இடத்துல. நம்மட முயற்சி இல்லாம இருந்துட்டு கடவுள் தருவான் அல்லாஹ் தருவான்டா. முயற்சி இல்லாதவனுக்கு நான் ஒண்ணு செய்ய இல்லாத அவன் அதைத்தான் கடவுள் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், இறைவன் அதை தான் சொல்றான். ஒன்னு முயற்சி செய், நான் தாரேன். நீ முயற்சி செய்யாம இருந்துகிட்டு எனக்கு தாங்க என்னத்துக்கு 5 நேரம் உளுந்து தொழுது பிரயோஜனம் இல்லை. தொலைத்தான் வேணும், அல்லாட்ட துவா கேட்கத்தான் வேணும், கடமைகளை சரியா ஃபாலோ பண்ணதான் வேணும், இல்லைன்னு இல்லை. ஆனா முயற்சி எடுக்கணும். 5 நேரம் தொழுறேன், நான் 5 நேரம் துவா கேட்கிறேன், எக்ஸாம்ல தீ எடுக்கணும்னு சொல்லி போட்டு சும்மா வீட்டுல வந்து சும்மா படுத்து விளையாடி தெரிஞ்சா சரியா? தொழுங்க, துவா செய்யுங்க, ப்ரே பண்ணுங்க, படிங்க. கல்வி ரொம்ப முக்கியம். கல்வி ரொம்ப முக்கியம். அதை விட்டு போட்டு எனக்கு இறைவன் தருவான், நான் ப்ரே பண்றேன், நான் நோம்பு பிடிக்கிறேன், நான் காணிக்கை செலுத்துறேன், நான் நேர்த்தி வைக்கிறேன், ஒன்னும் செய்யலாது. என்னதான் செஞ்சாலும் அவனே சொல்றான், நீ முயற்சி செஞ்சுட்டு என்ன கேளு, நான் தாரேன். முயற்சி செய்யாம நான் தருவேன் எப்படி தருவான் அவன்? காசுவா யாரெல்லாம் காசு தாண்டா, காசு வருமாடா, இறங்கி ஓடணும், தேடணும். அதே நேரத்தில் அவனையும் இறைவன் கடமையை நாங்க சரியான முறையை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் சரியான முறை எல்லாம் கிடைக்கும். ஆன்மீகம், கல்வி 2 இருந்தா லைஃப் நல்லா இருக்கும். கல்வி மட்டும் இருந்தாலும் பிரச்சனை, ஆன்மீகம் மட்டும் இருந்தாலும் பிரச்சனை. ஆன்மீகத்தோட சேர்ந்து நாங்க முயற்சியை செஞ்சு கொண்டே இருக்கோம். நம்மளோட வாழ்க்கைக்கான முயற்சி, இவ்வுலகத்துல வாழ்றதுக்கானதும் இவ்வுலகத்துல நல்ல ஒரு பேர் எடுக்கிறதுக்கான முயற்சி நாங்க செஞ்சுக்கணும். அதே மறு உலகத்துல நாங்க நல்ல பேர் எடுக்கணும், அது அவனோட தான் நாங்க வச்சுக்கணும். அது அவங்களுக்கு நம்மளுக்குள்ள விஷயம். யாருக்குமே நம்ம எந்தவித அதாவது நம்ம சொல்றேன், எந்த மனிதனுக்கும் எந்தவித தடங்களும் இல்லாம இறைவனோட நீ நல்லா இருந்தா அவன் உனக்கு சொர்க்கம் தருவான். அது மறு உலகத்துக்கு உனக்கு கிடைக்கிற உனக்கான கிராஜுவேஷன், உனக்கான பட்டமளிப்பு விழா, அது வேற. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கு நீ அநீதியை செஞ்சு போட்டுட்டு நீ 5 நேரம் தொழுது வேலை இல்லை. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீ வந்து எல்லாரையும் போட்டு பேசி எல்லாரும் அடிச்சுட்டு எல்லாருக்கும் களவெடுத்துட்டு எல்லாருக்கும் இது செஞ்சு போட்டு மனுஷனுக்கு மனசு செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா நீ 5 நேரம் தொழுது 5 நேரம் நோம்பு பிடிச்சி ஹஜ்ஜி செஞ்சு உம்ரா செஞ்சு எது செஞ்சு வேலை இல்லை. அவன் சொல்றான் தானே, இறைவன் சொல்றான், மாட்டேன் எனக்கும் உனக்குமான விஷயத்த நான் மன்னிச்சிடுவேன். அடியானுக்கு செய்த அநீதிகளை அந்த அடியான் மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டோன்னு. அப்பவா இல்லையா? ஜென்ரல் திங், இதெல்லாம் நோமால தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மெயினா ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு அநியாயம் செய்யறான், அந்த அடியான் அவனை மன்னிக்காத வரை இறைவன் என்ன மன்னிக்க மாட்டான். இப்ப நான் ப்ரே பண்ணல அப்படின்டா அது எனக்கு கடவுளுக்குள்ள விஷயம். நான் தப்பு பண்ணிட்டேன், அது எனக்கு கடவுளுக்கு, நான் எனக்குள்ள தப்பு பண்ணிட்டேன், நான் எனக்கு கடவுளுக்குள்ள விஷயம். அது நான் இறைவன் ப்ரே பண்ணி அதை வந்து நான் வந்து அதுக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறேன், அது பிரச்சனை இல்லை. நான் உனக்கு துரோகம் செஞ்சிட்டேன்டா, நீ மன்னிச்சதான் அவன் என்ன மன்னிப்பான். இது ரொம்ப முக்கியம். ஸோ நாங்க இருக்கிற காலம் வரைக்கும் நாங்க யாருக்கும் அநீதி செய்யாம நம்மளுக்கான வேலையை நாங்க சரியா செஞ்சுக்கிட்டு நம்மளோட லைஃப்பை சரியான முறையில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஃபியூச்சரை சரியான முறையில் டார்கெட் பண்ணிக்கிட்டு வெறித்தனமா இறங்கி ஓடணும். வித் ஆன்மீக வழியோட. நினைச்சா கல்வி எவ்வளவு முக்கியமோ
அதே மாதிரி ஆன்மீகமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வுலக வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன டைம். அந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் நாங்க இங்க இந்த படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக படிக்காம இருங்கன்னு சொல்ல வரல. இறைவன் அதான் சொல்றான். இவ்வுலக வாழ்க்கைக்கான அவுட்புட்டை நீங்க சரியான முறையில் கொடுங்க, மறு உலக வாழ்க்கைக்கான அவுட்புட்டை சரியா கொடுங்க. பள்ளியிலேயே கிடக்க சொல்லல, கோயிலே கிடக்க சொல்லல, சேஜிலே கிடைக்க சொல்லல. அங்கன ரைஜா உன்னோட வாழ்க்கைக்கு தேவையான அத்திவாரத்தை நீ அந்த இடத்துல வளர்த்துக்கிட்டு நீ என்ன கவனிச்சிட்டு அப்பதான் உனக்கு அங்கேயே சக்சஸ் கிடைக்கும். ஸோ இதை நீ ஃபோக்கஸ் பண்ண சரியா. முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நான் கன்சிடர் பண்ண இல்லை. என்ன பொறுத்த நான் ஒரு முஸ்லீம்ங்கிறதால நான் முஸ்லீம் அடிப்படையை வச்சு கதைப்பேன். அதுக்காக முஸ்லீம்ங்கிறத நீங்க முஸ்லீம் தானே அதை பத்தி மத சம்பந்தமான ஈடுபாடுகளை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. உங்களோட லைஃப்லயும் அது உங்களோட சைட்லயும் அது அந்த மாதிரி கோட்பாடுகள் இருக்கும் இல்லையா. ஏன்னா நான் சொல்ற கன்செப்ட் உங்களோட சைட்ல இருக்குதா இல்லையா? தமிழ் கிறிஸ்டியன்ஸ் இந்து எல்லாரும் அந்த கன்செப்ட் இருக்கும். ஸோ உங்களோட சைட்ல அந்த சில கோட்பாடுகள் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் இது பொருந்து. நான் சொல்ற கன்செப்ட்ங்கிறது இப்ப நான் என்னோட இறைவன் மட்டும் சொன்னதை மட்டும் ஜென்ரலான ஒரு விஷயம் தான். அதனால இதை சரியான முறையில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஈக்கிறது இந்த கொஞ்ச காலம், வாழ போறது கொஞ்ச காலம், அனுபவிக்க போறது கொஞ்ச காலம். இந்த இருக்கிற கொஞ்ச காலத்திலும் சரியான முறை நம்மளோட வாழ்க்கைக்கான கட்டமைப்பை அமைச்சு யாருக்கும் எவரும் அநீதி சிலைக்காம நம்மளோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷப்படலாம். அடுத்தவனை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறாம அது அப்படி படக்கூடாது. நம்ம யாரை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நாங்க சந்தோஷப்படலாம். அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு நல்ல வாழ்க்கை கொண்டு போயிட்டு நல்ல ஒரு அவுட்புட் எடுக்கிறது நீங்களும் தயாராகுவோம். இன்ஷா அல்லாஹ் பெஸ்டான அவுட்புட்டுக்கு நான் உங்களோட எப்பவும் இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். See you again. God bless you. Bye. See you.